ஓகேப்பா. ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ் எஸ்டர்டே கிளாஸில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பார்த்துருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரிக்ஷன்னா என்ன, ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸுங்கிறது என்னன்னு பார்த்தோம். அதில் 2 தியரி பார்த்தோம். ஒன்று கிளாசிக்கல் தியரி, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா மாடர்ன் தியரின்னு லாஸ்ட் கிளாஸில் வந்து பார்த்துருந்தோம். சரிங்களா? இதில் வந்து இந்த கிளாஸ் வந்து ஃப்ரிக்ஷன் அப்படிங்கிற டாப்பிக்கில் லெக்சர் நம்பர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2. லெக்சர் நம்பர் ஃப்ரிக்ஷனில் லெக்சர் 2. டோட்டலாக லெக்சர் பார்த்தீங்கன்னா இது வந்து லெக்சர் நம்பர் 10அப்பா. லாஸ் ஆஃப் மோஷனை பொறுத்த வரைக்கும் இது லெக்சர் நம்பர் 10. ஓகேங்களா? இது வரைக்கும் நம்ம 10ஆ 9ஆப்பா 9ஆ லாஸ்ட் கிளாஸில் நோட்ஸ் வச்சுருப்பேன். 9. ஓகே 9. தேங்க்யூ. லாஸ் ஆஃப் மோஷனில் வந்து பார்த்தீங்கன்னா லெக்சர் நம்பர் 9. இது வரைக்கும் 8 லெக்சர்ஸ் வந்து முடிச்சிருக்கோம். அந்த 8 லெக்சர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நியூட்டன் ஃபர்ஸ்ட் லா, செகண்ட் லா, தேர்ட் லா, கலிலியோ ஐடியா, அரிஸ்டாட்டிலோட ஐடியா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கன்சர்வேஷன் ஆஃப் மொமெண்டமு, சரிங்களா, இம்பல்ஸு, இந்த மாதிரி டாபிக்ஸ்லாம் வந்து முடிச்சிருக்கோம். இப்போ நம்ம ஃபிக்ஷன் வந்து பார்க்க போகிறோம். சரிங்களா? கொஞ்சம் நல்லா கவனிச்சுக்கோங்க ஸ்டூடெண்ட்ஸ். ஏன்னா இது நமக்கு கண்டினியூஸாக ஒர்க் எனர்ஜி பவர் லெசன் அடுத்த லெசன்லேயும் வரப்போகுது. அதுக்கப்புறம் இருக்க எல்லா லெசன்லையுமே இந்த ஃபிக்ஷனுங்கிற வந்து கண்டிப்பாக வரும். அதெல்லாம் நீங்கள் இங்கே கவனிச்சுக்கோங்க நல்லா. சரியா? ஓகே. வாட் வில் பி த வீக்லி டெஸ்ட் போர்ஷன்? ஓகே, கன்சர்வேஷன் ஆஃப் மொமெண்டம்ல இருந்து இருக்கும். ஓகேங்களா? உங்களுக்கு கொஸ்டின் வந்து கன்சர்வேஷன் ஆஃப் மொமெண்டமும் இம்பல்ஸ்ல இருந்து இருக்கும் வீக்லி டெஸ்ட் போர்ஷன். ஓகே, சரி கவனிக்கலாமா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் கவனிங்க. என்ன சார் ஃப்ரிக்ஷன்ல அப்படின்னா நம்ம நேற்று பார்த்த போதுமா ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் இருக்கு இல்லையா? ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரிக்ஷன் அப்படிங்கிறதும் நீங்கள் ஒரு ப்ராப்பர்ட்டியாக கூட எடுத்துக்கலாம். ரஃப்னஸ்னால வரக்கூடிய ப்ராப்பர்ட்டி, அதனால அங்கே இருக்கிற ஃபோர்ஸ் தான் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் அப்படின்னு கூட எடுத்துக்கலாம், பிரச்சனை இல்லை. இந்த ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நேற்று பார்த்தப்பா ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் வந்து இஸ் அ பேரலல் காம்போனன்ட் ஆஃப் கான்டாக்ட் ஃபோர்ஸ் அப்படின்னு பார்த்தோம். இஸ் அ பேரலல் காம்போனன்ட். யாருக்கு பேரலல் அதுதான் இங்கே முக்கியம். கான்டாக்டுக்கு பேரலல் காம்போனன்ட் ஆஃப் கான்டாக்டுக்கு பேரலா இருக்கும். கான்டாக்டுக்கு பேரலா இருக்கும். பேரலல் காம்போனன்ட் ஆஃப் கான்டாக்ட் ஃபோர்ஸ். திஸ் இஸ் த கான்டாக்ட் ஃபோர்ஸ் இல்லையா? கான்டாக்டுக்கு பேரலா இருக்கும். அதே மாதிரி இந்த ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் என்ன பண்ணும்னா ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் வந்து அப்போசஸ் ரிலேட்டிவ் மோஷன். அதெல்லாம் சார் ரிலேட்டிவ் மோஷன் நான் சொல்றேன். அப்போசஸ் நம்ம ரிலேட்டிவ் வெலாசிட்டி வேற பார்த்துருக்கோம் இல்லையா? அப்போசஸ் ரிலேட்டிவ் மோஷன் ஆர் டெண்டன்சி ஆஃப் ரிலேட்டிவ் மோஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. டெண்டன்சி ஆஃப் ரிலேட்டிவ் மோஷன். டெண்டன்சி ஆஃப் ரிலேட்டிவ் மோஷன் அதாவது இந்த இந்த டெண்டன்ஸ் ரிலேட்டிவ் மோஷன் கூட இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ரிலேட்டிவ் இஃப் தேர் இஸ் அ ரிலேட்டிவ் மோஷன், அங்கே வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்ட் வந்து ஒரு சர்ஃபேஸை பொறுத்து இன்னொரு சர்ஃபேஸ் என்ன ஆகிட்டு இருக்குன்னா மூவ் ஆகிட்டு இருக்கு. மூவிங்கில் இருக்கும்போது நம்ம என்ன சொல்லலாம்னா ரிலேட்டிவ் மோஷன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போது ஒரு ஃப்ளோர் இருக்குது. இந்த ஃப்ளோர் என்னமோ ரெஸ்ட்டில் தான் இருக்குது. இந்த ஃப்ளோரோட வெலாசிட்டி அப்படிங்கிறது 0 தான். இப்போ என்ன ஆகிட்டு இருக்குன்னா ஒரு பிளாக் இந்த பிளாக் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வெலாசிட்டியில் மூவ் ஆகிட்டு இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 2 மீட்டர்/செகண்ட் வெலாசிட்டியில் மூவ் ஆகிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்போ என்ன ஆகுதுன்னா இந்த பிளாக் வந்து மூவ்ஸ் ஆன் அ ஃப்ளோர். எது மேலே? ஃப்ளோர் மேலே மூவ் ஆகிட்டு இருக்கு. அது ஸ்லைட் ஆகிட்டு இருக்கு. மூவ்ஸ் ஆன் அ ஃப்ளோர் வித் வெலாசிட்டி வந்து 2 மீட்டர்/செகண்ட் வித் ரெஸ்பெக்ட் டு ஃப்ளோர்லேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃப்ளோர்லேருந்து நீங்கள் அப்சர்வ் பண்ணுறீங்கன்னா அந்த பிளாக் வந்து 2 மீட்டர்/செகண்ட்ல மூவ் ஆகிட்டு இருக்கு. அப்போ ரிலேட்டிவ் வெலாசிட்டி போடுறீங்க. வெலாசிட்டி ஆஃப் த பிளாக் வித் ரெஸ்பெக்ட் டு ஃப்ளோர் அப்படின்னு போடுறீங்கன்னா வெலாசிட்டி ஆஃப் த பிளாக் மைனஸ் வெலாசிட்டி ஆஃப் ஃப்ளோரு. ஸோ அப்போ அது +2 -0 ஆன்சர் வந்து 2 மீட்டர்/செகண்ட். ஸோ அப்போனா என்ன அர்த்தம்னா தேர் இஸ் அ ரிலேட்டிவ் மோஷன் இருக்கு. யாருக்கும் ரிலேட்டிவ் மோஷன் இருக்கு அப்படின்னா ஸோ பிளாக்குக்கும் ஃப்ளோருக்கும் இடையில உங்களுக்கு ரிலேட்டிவ் மோஷன். there is a relative motion between block and surface. there is a block and surface. ஓகேங்களா? there is a block and surface. ஓகேங்களா? இதுவே நீங்க ஃப்ளோரோட வெலாசிட்டி எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஃப்ளோரோட வெலாசிட்டி உங்களுக்கு இப்போ ரெஸ்ட் நான் சொல்லிட்டேன். இந்த இடத்துல 0ன்னு சொல்லியிருக்கீங்கல்ல. ஆனா நல்லா கவனிங்க. ஆனா அந்த ஃப்ளோரோட வெலாசிட்டியை நீங்க பிளாக்ல இருந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஃப்ளோரோட வெலாசிட்டி
வெலாசிட்டி நீங்கள் பிளாக்ல இருந்து பார்த்தீங்கன்னா அப்போ வெலாசிட்டி ஆஃப் ஃப்ளோர் மைனஸ் வெலாசிட்டி ஆஃப் பிளாக்னு இருக்கும். சரிங்களா? வெலாசிட்டி ஆஃப் ஃப்ளோருங்கிறது அது வித் ரெஸ்பெக்ட் டு கிரவுண்டை பொறுத்து பார்த்தது, அது நமக்கு 0. பிளாக்கோட வெலாசிட்டி எங்கே போயிட்டு இருக்கு, நமக்கு ப்ளஸ் டைரக்ஷன் போயிட்டு இருக்கு. ஸோ +2. ஸோ ஆன்சர் என்ன வரும்னா -2 மீட்டர்/செகண்ட். அப்படின்னா என்ன அர்த்தம், நீங்கள் பிளாக்ல இருந்து ஃப்ளோரை பார்த்தீங்கன்னா ஃப்ளோர் பின்னாடி போகிற மாதிரி இருக்கும். அது வந்து பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் வந்து ட்ரெயின்லேயோ பஸ்ஸுலேயோ நீங்கள் போகும்போது பார்த்தீங்கன்னா மரம்லாம் பின்னாடி போகிற மாதிரி இருக்கும் இல்லையா? புரியுதுங்களா? மரம் என்னமோ உங்களுக்கு அங்கே கிரவுண்ட்லேருந்து பார்த்தா ரெஸ்ட்டில் தான் இருக்கும். ஆனால் நீங்கள் இதுவே மூவிங் வெஹிக்கிள்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா பின்னாடி போகிற மாதிரி இருக்கும் இல்லையா? அதே மாதிரி தான் இதுவும். அப்போ என்னன்னா இங்கே வந்து 2 பேருக்கு வந்து என்ன இருக்குது அப்படின்னா ரிலேட்டிவ் மோஷன். ஸோ தேர் இஸ் அ ரிலேட்டிவ் மோஷன். இதுதான் நம்ம ரிலேட்டிவ் மோஷன் சொல்லுவோம். தேர் இஸ் அ ரிலேட்டிவ் மோஷன் between யாருக்கும் பிளாக் அண்ட் ஃப்ளோர். ஃப்ரிக்ஷனோட வேலை என்னன்னா இந்த ரிலேட்டிவ் வெலாசிட்டி எந்த டைரக்ஷன்ல இருக்கோ அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருக்கும். இதெல்லாம் வந்து மூவிங்ல இருக்கிறதுனால நம்ம இதை என்ன அங்க இருக்க ஃப்ரிக்ஷனை நம்ம என்ன டைப்னு எடுத்துப்போம்னா கைனெட்டிக் ஃப்ரிக்ஷன் அப்படின்னு நம்ம எடுத்துப்போம். இந்த ஃப்ரிக்ஷன் கைனெட்டிக் ஃப்ரிக்ஷன். கைனெட்டிக் ஃப்ரிக்ஷனோட டைரக்ஷனை நம்ம எப்பவுமே ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஃபார் எக்ஸாம்பிள் கைனெட்டிக் ஃப்ரிக்ஷன் எந்த டைரக்ஷன்ல இருக்கும்னா ரிலேட்டிவ் வெலாசிட்டி பிளஸ்ல இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ பாருங்களேன், புரியுதுங்களாப்பா? நல்லா இருக்கும்ப்பா, நல்லா கவனிங்க. ஒரே நிமிஷம் எழுதிக்கலாம் ஒரே நிமிஷம், நான் டைம் தரேன். இப்போ இந்த இடத்துல இப்போ இங்கே ஃப்ளோர் இருந்துச்சா, இங்கே பிளாக் இருந்துச்சா, ஓகேங்களா? இந்த பிளாக் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ வெலாசிட்டி 2 மீட்டர்/செகண்டா, வித் ரெஸ்பெக்ட் டு கிரவுண்டு அண்ட் வித் ரெஸ்பெக்ட் டு ஃப்ளோர். இந்த ஃப்ளோரோட வெலாசிட்டி நமக்கு 0 இருந்துச்சு. அப்போ ரிலேட்டிவ் வெலாசிட்டி, சரிங்களா, ரிலேட்டிவ் வெலாசிட்டி ஆஃப் பிளாக் வித் ரெஸ்பெக்ட் டு ஃப்ளோர், கொஞ்சம் பெருசாக எழுதணும், சின்னதாக எழுதணும். வித் ரெஸ்பெக்ட் டு ஃப்ளோர் எந்த டைரக்ஷன் இருக்கு அப்படின்னா வெலாசிட்டி ஆஃப் பிளாக் வித் ரெஸ்பெக்ட் டு ஃப்ளோர் +2 மீட்டர்/செகண்ட். அப்படின்னா எந்த டைரக்ஷன், இந்த டைரக்ஷன்ல இருக்கு வெலாசிட்டி, ரிலேட்டிவ் வெலாசிட்டி ப்ளஸ் டைரக்ஷன் இல்லையா? அப்போ உங்களுக்கு ஃப்ரிக்ஷன் எந்த டைரக்ஷன் இருக்குன்னா ரிலேட்டிவ் வெலாசிட்டி எந்த டைரக்ஷன்ல இருக்கோ அந்த டைரக்ஷனுக்கு ஆப்போசிட்டா தான் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் இருக்கும். ஸோ இது மூவிங்ல இருக்கிறதுனால நமக்கு இது என்ன ஃப்ரிக்ஷன் எடுத்துக்கன்னா கைனெட்டிக் ஃப்ரிக்ஷன். இது நான் சொல்றது கைனெட்டிக் ஃப்ரிக்ஷனோட டைரக்ஷனை சொல்லிட்டு இருக்கேன், சரிங்களாப்பா? ஸோ இப்போ ரிலேட்டிவ் வெலாசிட்டி பிளஸ்ல இருந்தா நமக்கு இதுவே நீங்க எடுத்துக்கோங்களேன். அப்போ இங்க பிளாக் இருக்கு இல்லையா, அப்போ இந்த பிளாக்கை அந்த ஃப்ளோர் வந்து பாத்தீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா எந்த பிளாக்கும் ஃப்ளோரும் தான் கான்டாக்ட்ல இருக்கு. அப்போ இந்த ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் யார் கொடுப்பாங்கன்னா ஃப்ளோர் தான் பிளாக் மேல கொடுக்குது, அந்த ஃப்ளோர் வந்து பிளாக் மேல இந்த டைரக்ஷன்ல கொடுக்குது. இது கைனெட்டிக் ஃப்ரிக்ஷன். நீங்க இதுவே ஃப்ளோர் எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதுவே ரிலேட்டிவ் வெலாசிட்டி ஆஃப் ஃப்ளோர் வித் ரெஸ்பெக்ட் டு பிளாக் எடுத்துக்கிட்டீங்கன்னா அது என்ன டைரக்ஷன் இருக்கு, வெலாசிட்டி ஆஃப் ஃப்ளோர் வித் ரெஸ்பெக்ட் டு பிளாக் வந்து -2 மீட்டர்/செகண்ட்ல இருக்கா. அப்போ ஃப்ளோர் வந்து இந்த பக்கம் மூவ் ஆகிற மாதிரி இருக்கா, இதுதான் -2 மீட்டர்/செகண்ட். அப்போ இதுல ஆக்டர் ஃப்ரிக்ஷன் வந்து எந்த டைரக்ஷன் இருக்கும் அப்படின்னா, ஓகேங்களா, இதுல ஆக்டர் ஃப்ரிக்ஷன் வந்து அதுக்கு ரிலேட்டிவ் வெலாசிட்டியை அப்போஸ் பண்ணும். அப்போ இந்த டைரக்ஷன்ல கைனெட்டிக் ஃப்ரிக்ஷன் இருக்கும். சார் ரெண்டுமே வேற ஃபோர்ஸா சார்? ஆக்ஷன் ரியாக்ஷன்யா. இஃப் யூ டேக் திஸ் இஸ் ஆக்ஷன், you take a reaction, சரிங்களா? ஓகேங்களா? அப்போ என்ன ஆகும்னா ஃப்ளோர் மேல ஃப்ரிக்ஷன் எந்த பக்கம் ஆக்ட் ஆகும் அப்படின்னா ஃப்ளோர் மேல எந்த பக்கம் ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும்னா, சரிங்களாப்பா, இந்த பக்கம் ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும் ஃப்ளோர் மேல, ஓகேங்களா? ஸோ இது ரெண்டுமே ஆக்ஷன் ரியாக்ஷன் பேர். திஸ் போத் ஆர் ஆக்ஷன் ரியாக்ஷன் பேர், ஓகேங்களா? ஸோ இப்போ கைனெட்டிக் ஃப்ரிக்ஷன் எந்த டைரக்ஷன்ல இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ரிலேட்டிவ் வெலாசிட்டி எந்த டைரக்ஷன்ல இருக்கோ அதுக்கு அப்படியே ஆப்போசிட் டைரக்ஷன் தான் கைனெட்டிக் ஃப்ரிக்ஷனோட டைரக்ஷன் இருக்கும். ஸோ இப்போ கைனெட்டிக் ஃப்ரிக்ஷன் எப்போ உங்களுக்கு கம்ஸ் இன்டு ப்ளே இன்டு ஆக்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா there is a relative motion. Again I am telling, there is a relative motion இருக்கணும். ரிலேட்டிவ் மோஷன்னா ரிலேட்டிவ் வெலாசிட்டி அங்கே 0 இருக்கக்கூடாது, ஓகேங்களா? சரி, இதுல நான் போன ஸ்லைடா ஃபர்ஸ்ட் நான் ஜஸ்ட் ஒரு இன்ட்ரோடக்ஷன் அபவுட் த கைனெட்டிக் ஃப்ரிக்ஷன், சரிங்களா? ஸோ கைனெட்டிக் ஃப்ரிக்ஷன் அதனால தான் இந்த இடத்துல
அப்போசஸ் ரிலேட்டிவ் மோஷன் அப்படிங்கிற ஒரு வார்த்தை வந்திருக்கு. இது வந்து டெண்டன்சி ஆஃப் ரிலேட்டிவ் மோஷன்ங்கிறது ஸ்டாட்டிக் ஃபிரிக்ஷன், தட் இஸ் இம்பெண்டிங் மோஷன் சொல்லுவாங்க. ஸ்டாட்டிக் ஃபிரிக்ஷன் வரும் நான் சொல்லுவோம். அதாவது ரிலேட்டிவ் மோஷனுக்கு ரெடியா இருக்குங்கிற மாதிரி. புரிஞ்சுதுங்களா? கைனடிக் ஃபிரிக்ஷனோட டைரக்ஷன் புரிஞ்சுதா? அண்டர்ஸ்டாண்ட் பண்ணீங்களா? கைனடிக் ஃபிரிக்ஷனோட டைரக்ஷன் புரிஞ்சுதா? ஓகே. ஓ, ஒருத்தருக்கு தான் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஒருத்தர் ரைஸ் பண்ணிக்காங்க, ஒருத்தவங்க வந்து தம்ஸ் அப் கொடுத்துருக்காங்க. சோல்ஜர்ஸ்ல வந்து ஒரு 2-3 பேருக்கு தான் புரியுது போல. நோ ப்ராப்ளம். ஓகே, சரி. எழுதிட்டீங்களா? எழுதிட்டீங்களா? நீங்க மாத்தி கூட எடுத்துக்கலாம். ஏன் இதே ஆக்ஷன் அதே ரியாக்ஷன் கூட எடுத்துக்கலாம். சரியா? இப்போ நான் ஒரு கொஸ்டின் கேட்குறேன். கைனடிக் ஃபிரிக்ஷனோட டைரக்ஷன். கைனடிக் ஃபிரிக்ஷனோட டைரக்ஷன் பார்க்கணும்னா நல்லா கவனிச்சுங்க சார். நீங்க சொல்லிட்டீங்களா சார், இந்த பிளாக் வித் ரெஸ்பெக்ட் டு ஃப்ளோர், ஃப்ளோர் வித் ரெஸ்பெக்ட் டு பிளாக் பாக்குறீங்களா சார்? ஏன் பிளாக் வித் ரெஸ்பெக்ட் டு கிரவுண்ட் பார்க்க கூடாது? கிரவுண்ட்ல வேற ஏதாவது ஃப்ரேம் பார்க்கணும்னா, தம்பி இந்த ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் வந்து கான்டாக்ட் ஃபோர்ஸ். ஆமா, அப்ப யாரு கான்டாக்ட்ல இருக்காங்களோ அவங்கள தான் நம்ம எடுத்துக்கணும். ஓ, இங்க வந்து யாரு கான்டாக்ட்ல இருக்கனா, பிளாக் அண்ட் ஃப்ளோர். ஓகேவா? அதனால இவங்க 2 பேருக்கு தான் ரிலேட்டிவ் வெலாசிட்டி செக் பண்ணணும். யார் கான்டாக்ட்ல இருக்காங்க? இவங்க 2 பேர் தான் கான்டாக்ட்ல இருக்காங்க. அப்ப பிளாக் வித் ரெஸ்பெக்ட் டு ஃப்ளோர், ஃப்ளோர் வித் ரெஸ்பெக்ட் டு பிளாக் தான் பார்க்கணும். அப்ப பிளாக் எவ்வளவு ஃபிரிக்ஷனல் ஃபோர்ஸ் ஃப்ளோர் மேல கொடுக்குதோ அதே ஃபிரிக்ஷனல் ஃபோர்ஸ் ஆப்போசிட் டைரக்ஷன்ல ஃப்ளோர் வந்து பிளாக் மேல கொடுக்கும். பிளாக் மேல கொடுக்கும். சரியா? சரி. இப்போ ஒரு கொஸ்டின் நான் கேட்கிறேன். சரியா? ஓகே, கவனிக்கலாமா? இப்போ எனக்கு வந்து பாத்தீங்கன்னா இங்க ஃப்ளோரு, திஸ் இஸ் ஃப்ளோர் ஆர் கிரவுண்ட். ஃப்ளோர் ஆர் கிரவுண்ட் எடுத்துட்டாலும் சரி. ஐம் டேக்கிங் திஸ் இஸ் ஃப்ளோர் ஆர் கிரவுண்ட், எர்த் சர்ஃபேஸ் அப்படி கூட எடுத்துக்கிட்டாலும் சரி. இப்போ எனக்கு என்ன ஆகுதுன்னா, இது மேல ஒரு பிளாங்க்னு சொல்லுவோம். பிளாங்க், திஸ் இஸ் a blank, this is a ஆச்சு, this is a blank. ஓகேங்களா? இப்போ இந்த blank வந்து பாத்தீங்கன்னா, blank இதோட வெலாசிட்டி வந்து 2v அப்படிங்கிற வெலாசிட்டி. ஓகேங்களா? 2v அப்படிங்கிற வெலாசிட்டி. ஓகேவா? இது மேல நாங்க என்ன பண்றோம்னா ஒரு ஒரு பிளாக், டேக்கிங் திஸ் இஸ் பிளாக். இது நாங்க என்ன பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ப்ரொஜெக்ட் பண்றோம். பிங்கிற வெலாசிட்டில ப்ரொஜெக்ட் பண்றோம். பிங்கிற வெலாசிட்டில நம்ம ப்ரொஜெக்ட் பண்றோம். இப்போ எனக்கு என்னன்னா, direction of frictional force, direction of frictional force. I'm taking this is positive x, this is positive y. சரியா? direction of frictional force on block, on block மேல by blank. என்ன டைரக்ஷன்ல பார்ப்போம்? என்ன டைரக்ஷன்ல பார்ப்போம்? பிளாக் மேல பிளாங்க் கொடுக்கிற ஃபிரிக்ஷனல் ஃபோர்ஸோட டைரக்ஷன். ஓகே, அதே மாதிரி இதை ஒன்னு கண்டுபிடிச்சிட்டீங்கனாவே இன்னொன்னு சொல்லிடலாம். பிளாக் மேல பிளாங்க் கொடுக்கறதும், அதே மாதிரி ஆன் பிளாங்க் மேல பிளாக் கொடுக்கறதும் கண்டுபிடிச்சிங்கன்னா ஆக்ஷன் ரியாக்ஷனா. இப்ப இது என்ன டைரக்ஷன்ல இருக்கோ இதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன்ல தான் இது இருக்கும் நம்ம சொல்லிடலாம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் டைரக்ஷன் ஆஃப் இங்க எத்தனை கான்டாக்ட் இருக்கு? நம்பர் ஆஃப் கான்டாக்ட், 2 கான்டாக்ட் இருக்குல்ல. டைரக்ஷன் ஆஃப் ஃபிரிக்ஷனல் ஃபோர்ஸ், டைரக்ஷன் ஆஃப்
ஃபிக்ஷனல் ஃபோர்ஸ் பை பை யாருன்னா சரிங்களப்பா பை ஃப்ளோர் ஆன் பிளாங்க். ஓகேவா, அதுக்கு அப்படியே ஆப்போசிட். சரிங்க, ஆக்ஷன் ரியாக்ஷன் பேரை கண்டுபிடிச்சிங்கன்னா என்ன என்ன டைரக்ஷன் சொன்னீங்க? நான் சொல்லிட்டப்பா, யார் ஃபர்ஸ்ட் கான்டாக்ட்ல இருக்காங்கன்னு பாரு. ஃபர்ஸ்ட் கான்டாக்ட் யார் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம்னா, யார் யார் கான்டாக்ட்ல இருக்காங்க அப்படின்னா சரிங்களாப்பா, ஃபர்ஸ்ட் கான்டாக்ட்ல பிளாக் அண்டு பிளாங்க் ரெண்டு பேரும் கான்டாக்ட்ல இருக்காங்களா? கவனிக்கலாமா? இவங்க ரெண்டு பேரும் கான்டாக்ட்ல இருக்காங்களா? அதுக்கப்புறம் இந்த பிளாங்க்கும் யார் கான்டாக்ட்ல இருக்கா? ஃப்ளோரும் கான்டாக்ட், ரெண்டு கான்டாக்ட் இருக்கா? அப்ப அந்த இடத்துலலாம் ஃபிக்ஷனல் ஃபோர்ஸ் இருக்கும் கான்டாக்ட்ல. அப்ப என்ன வரும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நம்ம செக் பண்ணணும், ரிலேட்டிவ் வெலாசிட்டி செக் பண்ணணும். ஆன் பிளாக் கேட்டாங்கன்னா அப்ப பிளாக்கோட ரிலேட்டிவ் வெலாசிட்டியை யாரோட கான்டாக்ட்ல இருக்கு? பிளாங்கோட கான்டாக்ட்ல இருக்கா? செக் பண்ணணும். அப்ப வெலாசிட்டி ஆஃப் பிளாக் மைனஸ் வெலாசிட்டி ஆஃப் பிளாங்க், இது வந்து பாத்தீங்கன்னா பாசிட்டிவ் டைரக்ஷன் இருக்கு. ஸோ பிளஸ் வி சைனோட தான் போடணும் எப்பவுமே. இதுவும் பாசிட்டிவ் டைரக்ஷன்ல தான் இருக்கு, பிளஸ் 2v. ஸோ ஆன்சர் என்ன வருதுன்னா மைனஸ் வின்னு வருதாயா? ஆன்சர் வந்து என்ன வருது? மைனஸ் வின்னு வருதா? அப்படின்னா நமக்கு ரிலேட்டிவ் வெலாசிட்டி வந்து மைனஸ் டைரக்ஷன்ல இருக்கு, ரிலேட்டிவ் வெலாசிட்டி வந்து இந்த டைரக்ஷன்ல இருக்கு, ஃபிரிக்ஷனல் ஃபோர்ஸ் வந்து இந்த டைரக்ஷன்ல இருக்கும். கரெக்டா? பாசிட்டிவ் டைரக்ஷன். யா, வெரி குட். ஓகேவா? அப்போ பிளாங்க் மேல இருக்கிறது எந்த டைரக்ஷன்ல இருக்கும்? புரியுதுங்களா இல்லையா? எழுதிட்டீங்களா? ஒரு நிமிஷம். அப்ப நமக்கு இந்த இடத்துல பிளாக் இருக்கா, பிளாக் மேல பாசிட்டிவ் டைரக்ஷன்ல கைனடிக் ஃபிரிக்ஷன்னா உடனே நம்ம என்ன பண்ணிடலாம்? உடனே ஆக்ஷன் ரியாக்ஷன் படி பிளாங்க் இருக்குல்ல, பிளாங்க், அந்த பிளாங்க் மேல என்ன ஃபிரிக்ஷன் எந்த பக்கம் இருக்கும்னா நெகட்டிவ் டைரக்ஷன் இருக்கும். டக்குன்னு போடுறா இல்லையா? நெகட்டிவ் டைரக்ஷன் இருக்கும். அதே ஃபிரிக்ஷன் ஆக்ஷன் ரியாக்ஷன் பேர், ஓகேங்களா? நெகட்டிவ் டைரக்ஷன் இருக்கும். ஓகேவா, ஈஸியா போடலாம். அதுக்கப்புறம் நீங்க கீழே ஃப்ளோர் வேற கான்டாக்ட்ல இருக்கா? நீங்க ஃப்ளோர் கான்டாக்ட் இருக்கனால ஃப்ளோர் நமக்கு தெரியும், ஃப்ளோர் ரெஸ்ட்ல இருக்கு இல்லையா? அப்ப இந்த ரிலேட்டிவ் இந்த பிளாக் எந்த பக்கம் மூவ் ஆகுதோ அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா இருக்கும். அப்ப இந்த பக்கம் ஆக்ட் ஆகும். இது யார் கொடுக்குறது? இது யார் கொடுக்கறதுன்னா பிளாங்க் மேல பிளாக் கொடுக்கறது. இது யார் கொடுக்கறதுன்னா இந்த ஃபோர்ஸ் யார் கொடுக்கறதுன்னா பிளாக் மேல பிளாங்க் கொடுக்கறது. ஆக்ஷன் ரியாக்ஷன். அப்ப இங்க ஒரு ஃபிரிக்ஷன் வருது பாத்தீங்களா? இந்த இடத்துல ஒரு கான்டாக்ட்ல ஒரு ஃபிரிக்ஷன் வருது பாத்தீங்களா? அது யாருன்னா கைனடிக் ஃபிரிக்ஷன் தான். அது வந்து பிளாங்க் மேல ஃப்ளோர் கொடுக்குறது. அப்ப அது அப்படியே யாரு திருப்பி கொடுத்துருவாங்கன்னா ஃப்ளோர் மேல திருப்பி கொடுத்துருமா? ஆக்ஷன் ரியாக்ஷன், எகைன் ஆக்ஷன் ரியாக்ஷன் யாரு? ஃப்ளோர் மேல திருப்பி கொடுத்துரும். இது வந்து கைனடிக் ஃபிரிக்ஷன் வந்து ஃப்ளோர் மேல. யூ காட் இட்டா? இப்ப கிளியர் ஆயா கைனடிக் ஃபிரிக்ஷனோட டைரக்ஷன்? கைனடிக் ஃபிரிக்ஷன் டைரக்ஷன் புரியுதா? கைனடிக் ஃபிரிக்ஷன் டைரக்ஷன் புரியுதா? சரியா? திஸ் இஸ் ஸோ டைரக்ஷன். ஸோ இப்போ இதில் கைனடிக் ஃபிரிக்ஷனோட டைரக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்வேஸ் நம்ம ஆல்வேஸ் போட்டுடலாம். கைனடிக் ஃபிரிக்ஷனுக்கு நம்ம ஆல்வேஸ் அப்போசஸ் ரிலேட்டிவ் மோஷன். நோட் பண்ணிக்கோங்க, கைனடிக் ஃபிரிக்ஷன் ஆல்வேஸ் அப்போசஸ் ரிலேட்டிவ் மோஷன். ரிலேட்டிவ் மோஷன் பாசிட்டிவ்ல இருந்ததுன்னா அதுக்கு ஆப்போசிட்டா இருக்கும், ரிலேட்டிவ் மோஷன் நெகட்டிவ்ல இருந்ததுன்னா பாசிட்டிவ்ல இருக்கும் ஃபிரிக்ஷன். ஓகேங்களா? ஓகேவா? அதனால எந்த இடத்துல கேட்குறாங்க ஃபிரிக்ஷன் ஃபோர்ஸோட டைரக்ஷன் அதெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லா பார்த்துக்கணும். நம்ம சேர்ல உட்காந்துருக்கும் போது சேருக்கு பேரலா கான்டாக்ட் இருக்கலாமா? அந்த கான்டாக்டுக்கு பேரலா எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் இருந்துச்சுன்னா ரித்தனியா கண்டிப்பா அந்த ஃபிரிக்ஷனல் ஃபோர்ஸ் இருக்குமா? சரிங்களா? நீங்க சேரோட கான்டாக்டுக்கு பேரலா எந்த ஃபோர்ஸுமே இல்லை அப்படின்னா அப்ப நமக்கு ஃபிரிக்ஷனல் ஃபோர்ஸ் இருக்காதுமா. ஓகேவா? கவனிக்கலாமா? நெக்ஸ்ட் கவனிக்கலாம். அடுத்து பாத்தீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆல்வேஸ் ஃபிரிக்ஷனல் ஃபோர்ஸ் கம்ஸ் இன் டு பிளே. அந்த பாயிண்ட் முக்கியம் இல்லையா? அதாவது என்ன பாயிண்ட்னாயா இந்த இடத்துல
ஃபிக்ஷன் ஃபோர்ஸ் எப்போ வரும் அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா, அது எக்ஸிஸ்ட் ஆகுங்கிறது ஒரு பாயிண்ட். ஃபிக்ஷன் ஃபோர்ஸ் நல்லா தெரிஞ்சுக்கோ. ஃபிக்ஷன் ஃபோர்ஸ் கம்ஸ் இன் டு பிளே. கம்ஸ் இன் டு பிளே எப்போ வருவாப்ல? கம்ஸ் இன் டு ஆக்ஷன் வச்சுக்குமா, நான் பிளே. கம்ஸ் இன் டு ஆக்ஷன். ஆக்ஷனுக்கு எப்போ வருவாப்ல அப்படின்னா ஒன்லி ஒன்லி எப்போ வந்து ஆக்ஷனுக்கு வருவாங்க அப்படின்னா ஒன்லி தேர் இஸ் a relative motion இருக்கணும். only there is a relative motion or tendency of relative motion ஆவது இருக்கணும். or tendency of relative motion அப்ப மட்டும்தான் வருவாப்ல. சரிங்களா? அப்பதான் ஆக்ஷனுக்கு வருவாப்ல, சும்மாலாம் ஆக்ஷனுக்கு வர மாட்டாப்ல. tendency of relative motion. ஸோ இதை தான் நம்ம வந்து கொஞ்சம் 3 டைப்பா பார்க்க போறோம். ஸ்டாட்டிக் ஃபிரிக்ஷன், கைனடிக் ஃபிரிக்ஷன் அப்படின்னு. உங்களுக்கு வந்து 2 டைப் ஆஃப் ஃபிரிக்ஷன் தானே கேள்விப்பட்டிருக்கீங்க. explain 3 types of friction: static friction, maximum static friction, kinetic friction. அது கொஞ்சம் டிஃபரெண்டான வேல அப்ரோச் பண்ண போறோம். சரியா? ஸோ இந்த பாயிண்ட் நோட் பண்ணி வச்சுங்க. எப்போ வருவாப்ல ஆக்ஷனுக்கு, எப்போ வருவாப்ல அப்படின்னா ஆக்ஷனுக்கு அந்த ஃபோர்ஸ் எப்போ எக்ஸிஸ்ட் ஆகும்னா ஒன்லி தேர் இஸ் அ ரிலேட்டிவ் மோஷன். ஸோ உங்களுக்கு எப்பயாவது ஃபிக்ஷன் இருக்குமா இல்லையா அப்படின்னா உங்க மைண்ட்ல நீ திரும்ப கேட்க வேண்டிய கேள்வி தேர் இஸ் அ ரிலேட்டிவ் மோஷன். அண்ட் இது வந்து நமக்கு வந்து ரஃப்னஸ் இருக்கணும். சர்ஃபேஸ்ல ரஃப்னஸ் இருந்தாதான் ஃபிக்ஷன் ப்ராப்பர்ட்டியை நம்ம எடுத்துக்கிறோம். அப்படிதானே? நம்ம சிலபஸை பொறுத்த வரைக்கும் ரஃப்னஸ்ன்னு ஒன்று அங்கே இருந்தால் மட்டும்தான் நம்ம ஃபிக்ஷன் ஃபோர்ஸை நம்ம எடுத்துக்கிறோம் ப்ராப்பர்ட்டியே. ரஃப்னஸ்ன்னு இல்லைன்னா அங்கே ஃபிக்ஷன் ப்ராப்பர்ட்டி கிடையாது. ஸ்மூத்தாக இருந்துச்சுன்னா ஃபிக்ஷன் ப்ராப்பர்ட்டி கிடையாது. ஃபிக்ஷன் ப்ராப்பர்ட்டி கிடையாதுன்னா ஃபிக்ஷன் ஃபோர்ஸ் கிடையாது. அதுதான் பாயிண்ட். இது கோல்டு வெல்டெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணோம். அதெல்லாம் நல்லா பாயிண்டியா. கோல்டு வெல்டெல்லாம் நான் போன பேட்சுக்கு சொல்லலை, பட் நல்ல அப்சர்வேஷன். இந்த கோல்டு வெல்டு ஹாட் வெல்டு இருந்துச்சு. கவனிக்கலாமா? நெக்ஸ்ட் பாருங்க. நெக்ஸ்ட் கவனிங்க. இப்போ நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இதுதான் நம்ம சம்முக்கு யூஸ் ஆக போறதுப்பா. இப்போ நம்ம ஒன்று பார்க்க போறோம் பாத்தீங்களா. இது வந்து நான் வந்து ப்ராப்ளம் ஸ்கேல நான் பிரிக்க போறேன் டைப்ஸ். ஏன்னா இப்போ கொஸ்டின் என்னன்னு தெரியுமா, நம்மளோட மைண்ட்ல என்ன கொஸ்டின்னா, சரிங்களா, பெரிய ப்ராப்ளமே என்னன்னா கொஸ்டின்ல ஃபைண்ட் த ஃபிரிக்ஷனல் ஃபோர்ஸ்ன்றான். ஃபைண்ட் த ஃபிரிக்ஷனல் ஃபோர்ஸ் அப்படின்றான். ஆனா நமக்கு சரிங்களா அது என்ன ஃபிரிக்ஷன் அப்படின்னு நமக்கு தெரியாது. ஃபிரிக்ஷனல் ஃபோர்ஸ் வந்து ஸ்டாட்டிக் ஃபிரிக்ஷனா இல்ல ஃபிரிக்ஷனல் ஃபோர்ஸ் வந்து எஃப்எஸ் மேக்ஸா, சரிங்களா, இது வந்து கைனடிக் ஃபிரிக்ஷனா அப்படிங்கிற விஷயமே நமக்கு தெரியாம போயிடும். சரிங்களா? இதுல என்ன டைப் ஆஃப் ஃபிரிக்ஷன் ஆக்ட் ஆகுது? சரி மூவிங்ல இருக்கு அதனால கைனடிக் எடுத்துக்கலாம், அப்படியும் சில டைம் வராது. மூவிங்ல இருக்கும் ஆனா கைனடிக் ஃபிரிக்ஷன் இருக்காது. சீரியஸா அங்க there is a relative motion இருக்காதுன்னு அர்த்தம். அப்பனா அந்த மாதிரி இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா என்ன டைப்னு அந்த கொஸ்டின்ல கண்டுபிடிக்கிறது தான் ஒரு சேலஞ்சிங்கா இருக்கும். ஆனா நான் ஒரு ப்ரொசீஜர் வச்சிருக்கேன். அந்த ப்ரொசீஜர் பார்த்துட்டாலே அது என்ன கொஸ்டின்னாலும் நம்ம கண்டுபிடிச்சிடலாம். நீங்க கண்டிப்பா அந்த ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணணும். நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். இனிஷியல் ஸ்டேஜஸ்ல வந்து நான் படிக்கும்போது ரொம்ப கஷ்டப்பட்டேன். என்னடா ஒரு கொஸ்டின்ல இப்படி போட்டிருக்கான், ஒரு கொஸ்டின்ல அப்படி போட்டிருக்கான், என்னன்னே ஒரு மாதிரி மாட்டவே மாட்டுதே கையில. நான் இனிஷியல் ஸ்டேஜஸ்ல கஷ்டப்பட்டிருக்கேன். அப்புறம் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆக இப்போ ரொம்ப கிளியரா இருக்கியா. அந்த கிளியரா தான் உனக்கு கொடுக்க போறேன். நோட் பண்ணி வச்சுக்கோ. சரியா? ஆமா ஆமா, லிமிட்டிங் ஃபிரிக்ஷன். எஃப்எஸ் மேக்ஸ்க்கு இன்னொரு பேர் தான் லிமிட்டிங் ஃபிரிக்ஷன். ஃபிரிக்ஷனுக்கு ஒரு லிமிட் இருக்கு இல்லையா அந்த இடத்துல. சரிப்பா பார்க்கலாம். நோட் பண்ணிக்கலாமையா? இது நீ கண்டிப்பா நோட் பண்ணணும்யா. கண்டிப்பா இதை நோட் பண்ணியே ஆகணும் ஸ்டூடெண்ட்ஸ். சரியா? ஃபர்ஸ்ட் நம்ம என்ன எடுத்துக்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சரிங்களா, ஃபர்ஸ்ட் நோ ஸ்லிப்பிங், நோ ஸ்லிப்பிங் ஆர் நோ ஸ்லைடிங், நோ ஸ்லைடிங், நோ ஸ்லிப்பிங் ஆர் நோ ஸ்லைடிங், நோ ஸ்லிப்பிங் ஆர் நோ ஸ்லைடிங். இந்த ஃபர்ஸ்ட் கேஸ். திஸ் இஸ் த கேஸ் 1. யூ டேக் a case 1. ஓகே, கேஸ் 1. இந்த கேஸ் நான் எழுத ஆரம்பிச்சிட்டாவே அது ப்ராப்ளம்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா நம்ம ரிலேட்டிவ் வெலாசிட்டி அப்படி தான் நடத்தும். இந்த ரிவர் போர்டு ப்ராப்ளம்லாம் பார்த்தோம் பாத்தீங்களா, ஞாபகம் இருக்கா? சரி, நோ ஸ்லிப்பிங் ஆர் நோ ஸ்லைடிங். ஆர் இதை எப்படி கூட எழுதிக்கலாம்னா ஆப்ஜெக்ட் அட் நமக்கு புரியுற மாதிரி ஆப்ஜெக்ட் அட் ரெஸ்ட், ஆப்ஜெக்ட் அட் ரெஸ்ட். ஓகேங்களா? ஆப்ஜெக்ட் அட் ரெஸ்ட் வித் object at rest with external force
parallel to contact. அதாவது கான்டாக்டுக்கு பேரலா எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் இருந்தும் ஆப்ஜெக்ட் வந்து ரெஸ்ட்ல இருக்குங்கிற மாதிரி கண்டிஷன். அப்புறம் என்ன ஆகும்னா அது இங்க பாருங்க, அது என்ன ஆகும்னா இந்த மாதிரி ஸ்லிப் ஆகல, இந்த மாதிரி ஸ்லிப் ஆகல, அதாவது மூவ் ஆகல, ஸ்லிப் ஆகல சரிங்களா, ஸ்லிப்பு ஆகல. இதை வந்து எப்படி எக்ஸ்பிளைன் பண்ண வராங்க அப்படின்னா, இந்த ஸ்லிப் ஆகலைன்னு சொல்லணும் இல்லையா, அதை வந்து கொஞ்சம் எப்படி அப்சர்வ் பண்றாங்க பாத்தீங்கன்னா, சரிங்களாப்பா, அப்சர்வ் பண்றாங்கன்னா நல்லா கவனிங்க. அவங்க சொல்றாங்க, இப்ப நமக்கு இங்க நம்ம ஃப்ளோர் இருக்கு, இங்க நமக்கு பிளாக் இருக்கு சரிங்களா. இப்போ என்ன அப்சர்வ் பண்றாங்கன்னா, வெலாசிட்டி ஆஃப் த பிளாக் வித் ரெஸ்பெக்ட் டு ஃப்ளோர் ஒரு டைம் எடுத்துக்கிறாங்க. அந்த டைம்ல என்னன்னு பாக்குறாங்கன்னா, வெலாசிட்டி ஆஃப் பிளாக் மைனஸ் வெலாசிட்டி ஆஃப் ஃப்ளோர் ரெஸ்ட்ல இருந்துச்சுன்னா இதுவும் ஜீரோ இதுவும் ஜீரோ, ஆன்சர் என்ன வந்துருந்தா ஜீரோ வந்துடும். ரெஸ்ட்னா சரியா. ஸோ ஒரு டைம்ல வந்து ஜீரோ. அதுக்கப்புறம் வெலாசிட்டி ஆஃப் பிளாக் வித் ரெஸ்பெக்ட் டு ஃப்ளோர் ஒரு 7 மணிக்கு வந்து பாக்குறோம், அடுத்து 7:05க்கு வந்து பாக்குறாங்க, அப்ப டைம் கொஞ்சம் அதிகமாயிடும். அதுக்கப்புறம் அடுத்த டைம்ல வந்து பாக்குறாங்க, அப்பவும் பாத்தீங்கன்னா விபி மைனஸ் விஎஃப் வந்து பாத்தீங்கன்னா 0 மைனஸ் 0, ஆன்சர் வந்து 0 வருது. அப்போ ரிலேட்டிவ் வெலாசிட்டி வந்து 0வா இருக்கு. அப்போ எந்த கண்டிஷன் நம்ம நோ ஸ்லிப்பிங் அப்படின்னு அவங்க எடுத்துக்க சொல்றாங்க அப்படின்னா, சரிங்களாப்பா, இது நம்ம ப்ராப்ளம்ல அப்ளை பண்ண மாட்டோம், பட் நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் அதை சொல்றேன் சரியா. ஸோ வெலாசிட்டி ஆஃப் பிளாக் வித் ரெஸ்பெக்ட் டு ஃப்ளோர் வந்து டைம் டீலையும் ஜீரோவா இருக்கும், அதுக்கு அடுத்த டைம்லையும் ஜீரோவா இருக்கும். பிளாக்கோட வெலாசிட்டி வித் ரெஸ்பெக்ட் டு ஃப்ளோர் வந்து அடுத்த டைம் டி பிளஸ் டெல் டி ஜீரோவா இருக்கும். இந்த மாதிரி ரெண்டு கண்டிஷன்லயும் நமக்கு அந்த வெலாசிட்டி ஜீரோவா இருக்கு, அதாவது ஒரு டைம்லையும் அதுக்கு அடுத்த டைம்லையும் நமக்கு ரிலேட்டிவ் வெலாசிட்டி ஜீரோவா தான் இருக்கு அப்படின்னா, அப்ப கண்டிப்பா அந்த கண்டிஷன் தான் நோ ஸ்லிப்பிங். அப்ப ஸ்லிப் ஆகல. யாரு ஸ்லிப் ஆகல? பிளாக் ஃப்ளோர் மேல ஸ்லிப் ஆகல, ஃப்ளோர் பிளாக் மேல ஸ்லிப் ஆகல அப்படின்னு அர்த்தம். யார் ஸ்லிப் ஆகல? பிளாக் வந்து ஃப்ளோர் மேல என்ன ஆகலன்னா ஸ்லிப் ஆகல அப்படின்னு. அப்ப இந்த மாதிரி ஒரு கண்டிஷன் ஸ்லிப் ஆகலன்னா அது ரெஸ்ட்ல இருக்குன்னு அர்த்தம் சரிங்களா. அப்ப இந்த கண்டிஷன்ல என்ன ஃபிரிக்ஷன் சார் ஆக்ட் ஆகும் அப்படின்னா, எழுதிட்டீங்களாப்பா? இந்த கண்டிஷன்ல தான் என்ன ஃபிரிக்ஷன் ஆக்ட் ஆகும் அப்படின்னா ஸ்டாட்டிக் ஃபிரிக்ஷன் ஆக்ட் ஆகும். இங்க ஃபோர்ஸ் இருக்குல்ல, ஃபோர்ஸை வரைய விட்டுட்டோம் பாரு, ஏலே ஃபோர்ஸ் இருக்குடா, எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் சரியா. திஸ் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் parallel to contact, this external force parallel to contact. ஓகேங்களா, நோட் பண்ணிட்டா சொல்லுங்க. புரியுதுங்களா? கொஞ்ச நேரம் ஒரு டைம்ல பாக்குறாங்க, அதுக்கு அடுத்த டைம்ல பாக்குறாங்க, அப்பவும் ஜீரோவா இருக்கு, அப்பவும் ஜீரோவா இருக்குன்னா அதுக்கு பேரு தான் நோ ஸ்லிப்பிங் அப்படிங்க. ஓகே, இப்போ நமக்கு இதுல சரிங்களாப்பா, கொஞ்சம் வேகமா எழுதணும்னு, நோ ஸ்லிப்பிங். இப்போ இங்க நமக்கு கவனிங்கப்பா, இப்போ இந்த நோ ஸ்லிப்பிங் கண்டிஷன் என்னது சரிங்களா, நோ ஸ்லிப்பிங் கண்டிஷன், வெயிட் பண்ணுங்கப்பா, நோ ஸ்லிப்பிங் கண்டிஷன் ஆர் நமக்கு நோ ஸ்லைடிங் கண்டிஷன், கண்டிஷன் முக்கியம் பிகில், நோ ஸ்லைடிங் கண்டிஷன் ஆர் வந்து நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆப்ஜெக்ட் அட் ரெஸ்ட் வித் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் parallel to contact with external force parallel to contact. இந்த மாதிரி கண்டிஷன் எங்கேயாவது நீங்க பாத்தீங்க இல்லை இந்த மாதிரி ஒரு வார்த்தையெல்லாம் கேள்விப்படுறீங்க கொஸ்டின்ஸ்ல இந்த வேர்டு இருக்கும், நோ ஸ்லிப்பிங், நோ ஸ்லைடிங், ஆப்ஜெக்ட் அட் ரெஸ்ட் வித் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் parallel to contact, இந்த மாதிரி ஒரு சென்டென்ஸ் அந்த வேர்டு எங்கேயாவது பாக்குறீங்கன்னா என்ன ஃப்ரிக்ஷன் அங்கே ஆக்ட் ஆகும் அப்படின்னா ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் வந்து ஆக்ட் ஆகும். அப்போ மூவ் ஆகல அப்படின்னா நமக்கு என்ன ஃப்ரிக்ஷன்? ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் வந்து ஆக்ட் ஆகும். இதைதான் நம்ம எஃப்எஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம், எஃப்எஸ் அப்படின்னு சொல்லுவோம். சார் இந்த ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் ஆக்ட் ஆகுது, ஓகே, இந்த ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் எவ்வளோ சார் இருக்கும்? அது அடுத்த கொஸ்டினா இருக்கும், பயங்கரமானது. ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் எவ்வளோ இருக்கும் சார் அப்படின்னா, ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் வந்து எவ்வளோ சார் இருக்கும் அப்படின்னா, ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் வந்து சரிங்களாப்பா, ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் வந்து இஸ் எதுக்கு ஈக்குவலா இருக்குன்னா, ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் வந்து இஸ் ஈக்குவல் டு இந்த கண்டிஷன்ல ஈக்குவல் டு சரிங்களா, ஈக்குவல் டு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ். ஏன்னா ரெஸ்ட்ல இருக்கு, அப்ப அந்த ஃபோர்ஸ்க்கு ஈக்குவலா தானே இருக்கணும், பேலன்ஸா தானே இருக்கணும். எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் தெளிவா இல்லை, ஒரு நிமிஷம். காம்போனன்ட் ஆஃப் external force or applied force, component of external force
ஆர் அப்ளைடு ஃபோர்ஸ் சரிங்களா parallel to contact parallel to contact or component of driving force driving forceனா அதை டிரைவ் பண்ண போறது யாரு அதை மூவ் பண்ண போறது யாரு அதுக்கு வந்து ஈக்குவலா இருக்கும் அப்படின்னா கவனிங்கப்பா அப்ப இந்த கண்டிஷன்ல அவங்க என்ன சொல்ல வராங்க ஸ்டாட்டிக் ஃபிரிக்ஷன் வந்து எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸுக்கு ஈக்குவலா இருக்கும் ரொம்ப சிம்பிளா சொல்ல போனா ஸ்டாட்டிக் ஃபிரிக்ஷன் வந்து எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ்க்கு அந்த எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் எதுக்கு எப்படி இருக்கணும் parallel to contact-ஆ இருக்கணும் சரிங்களா அப்பனா இங்க பாருங்களேன் அப்ப நீங்க எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் வந்து நீங்க வந்து 0 அப்படின்னா எஃப்எஸ் எவ்வளவு இருக்கும் சொல்லு பாப்போம் அப்ப என்னங்க நீங்க வந்து மூவே பண்ணல இல்லையா நீங்க வந்து ஃபோர்ஸே கொடுக்கல இல்லையா அப்ப நீங்க மூவ் பண்ண ரெடியாவே இல்ல அப்ப ஃபிரிக்ஷனல் ஃபோர்ஸ் 0 அப்ப எஃப் எக்ஸ்டர்னல் வந்து 1 நியூட்டன் அப்படின்னா இந்த கண்டிஷன் ஸ்லிப் ஆகலன்னா எஃப்எஸ் 1 நியூட்டன் அடுத்து எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் வந்து 2 நியூட்டன் அப்படின்னா ஸ்லிப் ஆகலையா 2 நியூட்டன் சரியா எஃப் எக்ஸ்டர்னல் வந்து 3 நியூட்டன் அப்படின்னா சரிங்களா ஸ்லிப் ஆகலையா அப்ப 3 நியூட்டன் அப்போ இந்த ஃபிரிக்ஷனல் ஃபோர்ஸ் யார் மாறிட்டே இருக்காங்கன்னா எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் மாறிட்டே இருக்கு அப்ப என்ன பண்ணுதுன்னா அது ஆக்ஷன் வரும்போது அது வந்து செல்ஃபா அட்ஜஸ்ட் பண்ணிக்குது ஜீரோவா யாருமே இல்லையா 0 1 1 2 2 3 3 செல்ஃப் அட்ஜஸ்டபிள் ஸ்டாட்டிக் ஃபிரிக்ஷன் இஸ் a செல்ஃப் அட்ஜஸ்டபிள் ஃபோர்ஸ் இதல்ல note very important point note static frictional force வந்து is a self adjustable frictional force adjust பண்ணிக்குது 0 1 2 3 4 அப்படினா அட்ஜஸ்ட் பண்ணிக்கறாப்ல self adjustable static frictional force வந்து self adjustable ஓகேங்களா சார் அதுக்குன்னு நீங்க கொடுத்துட்டே இருக்குமா சார் ஒரு லிமிட் இருக்காதா சார் அதான் அடுத்து அதான் லிமிட்டிங் ஃபிரிக்ஷன் கேட்டே இருக்கலாம் என்ன சார் 1 கொடுத்தா 1 கொடுக்குது 2 கொடுத்தா 2 கொடுக்குது 3 கொடுத்தா 3 கொடுக்குது 4 கொடுத்தா 1000 கொடுத்தா 1000 கொடுக்குமா சார் அதுக்கும் ஒரு லிமிட் இருக்கு சரி அதுக்கு ஒரு லிமிட் இருக்கு அது என்ன கர்ண பரம்பரை சரி அதுக்கு ஒரு லிமிட் இருக்கு அதான் லிமிட்டிங் ஃபிரிக்ஷன் சரிங்களாப்பா எதிரிங்களாப்பா ஃபினிஷ்ட் நினைக்கிறேன் ஐ திங்க் ஓகேப்பா ஸோ அப்போ நம்ம நோட் பண்ண வேண்டிய என்னன்னா கேஸ் 1 பொறுத்த வரைக்கும் நோ ஸ்லிப்பிங் அப்படின்னா ஆர் நோ ஸ்லைடிங் அப்படின்னா no slipping or no sliding or object at rest அந்த மாதிரி கண்டிஷன் இருந்ததுன்னா என்ன ஃபிரிக்ஷன் ஆக்ட் ஆகும்னா ஸ்டாட்டிக் ஃபிரிக்ஷன் வந்து ஆக்ட் ஆகும் அந்த ஸ்டாட்டிக் ஃபிரிக்ஷன் எதுக்கு ஈக்குவலா இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா சரியாப்பா ஸ்டாட்டிக் ஃபிரிக்ஷன் எஃப் எக்ஸ்டர்னல் parallel to contact அடுத்து வெயிட் பண்ணுங்க பொறுமை பேரு என்ன சொல்லுவாங்களே கடலினும் பெருது பொறுமை வேணும் I will explain all details clearly பொறுமை வேணும் அப்படிங்கல all this சரியா ஓகே நெக்ஸ்ட் இப்போ நம்ம இந்த கேஸ்லயே சரியா இந்த கேஸ்லயே क्वेश्चन கவனிங்க क्वेश्चन நம்பர் 1 வச்சுப்போமே சரியா இப்போ ஃப்ளோர் இருக்கு இங்க பிளாக் இருக்கு சரிங்களா பிளாக் இருக்கு இப்போ நமக்கு வந்து பாத்தீங்க அப்படி கேட்டிங்கன்னா m சரிங்களாப்பா இதோட வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா சரிங்களா
5 நியூட்டனு 37 டிகிரி 5 நியூட்டனு 37 டிகிரி இல்லைப்பா 37 டிகிரி. ஓகே, this surface is rough surface ஓகேங்களா. இப்போ block is at rest. Find the frictional force. Find the frictional force. எவ்வளோப்பா? What is the frictional force? In this case? அப்படின்னா சரியா? frictional force in this case வந்து பார்த்தீங்க அப்படின்னா சார் ரெஸ்ட்ல இருக்கு சார். சொல்யூஷன் சார் ரெஸ்ட்ல இருக்கு சார். ரெஸ்ட்ல இருந்தா ஸ்டாட்டிக் ஃபிரிக்ஷன் சார். ஸ்டாட்டிக் ஃபிரிக்ஷன் வந்து எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ்க்கு ஈக்குவலா இருக்கும் சார். ஸோ 5 நியூட்டன் சார். நோ சார். ஏன் சார் அப்படின்னா நான் ஒவ்வொரு வாட்டி எதுக்கு சார் தெளிவாக எழுதிட்டு இருக்கேன் ஒரு பாயிண்ட்டை. என்ன பாயிண்ட் சார்? parallel to contact எதுக்கு எழுதிட்டு இருக்கேன்? ஓ, அதுக்கு தான் சார் எழுதிட்டு இருக்காரா? ஆமாம் சார், சார் தெளிவாக எழுதிட்டு இருக்கேன். ஸ்டாட்டிக் ஃபிரிக்ஷனல் வந்து எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ்க்கு ஈக்குவல் கிடையாது சார். அந்த எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் parallel to contactக்கு தான் சார் ஈக்குவலு. ஏன்? ஸோ அடுத்து parallel to contact. அப்போ இந்த ஃபோர்ஸை நம்ம பேரலாக கொண்டு வரணும், பர்பண்டிகுலராக கொண்டு போகக்கூடாது ஸ்டூடெண்ட்ஸ். ஐ டோன்ட் நீட் பர்பண்டிகுலர் ஃபோர்ஸ், ஐ நீட் அ கான்டாக்டுக்கு பேரலல் ஃபோர்ஸ் ஐ நீடு. கொண்டு வந்தீங்கன்னா 5 cos 37 வரும். cos 37ஓட வேல்யூ எல்லாருக்குமே தெரியும். பித்தாகரஸ் ட்ரிப்ளெட்ல பேசிக் மேத்தமெட்டிக்ஸ்ல சொல்லி கொடுத்துருக்கேன். cos 37 இஸ் 4/5. ஸோ கேன்சல் பண்ணிடலாம். அப்போ நமக்கு ஸ்டாட்டிக் ஃபிரிக்ஷனல் ஃபோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 4 நியூட்டன். ஃபிரிக்ஷனல் ஃபோர்ஸ் வந்து 4 நியூட்டன் இருக்கும். ஃபிரிக்ஷனல் ஃபோர்ஸ் வந்து 4 நியூட்டன் இருக்கும். ஸ்டாட்டிக் ஃபிரிக்ஷனல் ஃபோர்ஸ் எவ்வளோப்பா? 4 நியூட்டன் இருக்கும். யூ காட் இட். சரி, எந்த டைரக்ஷன்ல சார் இருக்கும் அப்படின்னா சார் நீங்க வந்து கைனடிக் ஃபிரிக்ஷனுக்கு டைரக்ஷன் சொல்லிட்டீங்க. ஓகே, ஸ்டாட்டிக் ஃபிரிக்ஷனுக்கு டைரக்ஷன் எப்படி சார் இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னாப்பா, ஸ்டாட்டிக் ஃபிரிக்ஷன் எப்படி பார்க்க சொல்லுவாங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ், சரியா, அவங்க என்ன சொல்றாங்க ஸ்டாட்டிக் ஃபிரிக்ஷனுக்கு, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கவனிங்களேன், இப்போ அது வந்து 2 விதமா எக்ஸ்பிளைன் பண்ணலாம். அது எந்த பக்கம் மூவ் பண்ண பார்க்குறோமோ அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா இருக்கும். ரொம்ப சிம்பிளா சொல்லிடலாம். இப்போ இங்க இருக்கிற பிளாக்கு, இங்க ஆட்டம் சொன்னோம் இல்லையா, இப்போ நீங்க இந்த பக்கம் பிடிச்சி இழுக்கிறீங்கன்னா அப்போ என்ன பண்ண பார்க்கணும், இந்த ஃப்ளோர் ரெஸ்ட்ல இருக்கா, எங்கடா மச்சான் போற, இந்த பக்கம் வாடா அப்படின்னு பிடிச்சி இழுக்கும். அதுதான் நமக்கு ஸ்டாட்டிக் ஃபிரிக்ஷன். அப்படியே இந்த ஃப்ளோர் மேல இந்த பக்கம் இருக்கும், பிளாக் மேல ஆப்போசிட்டா இருக்கும். சரிங்களா? ஸோ அதனால இப்போ இந்த இது பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்டாட்டிக், இன்னொன்று என்ன சொல்லுவாங்கன்னா ஸ்டாட்டிக் ஃபிரிக்ஷனை செக் பண்ணுறதுக்கு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இப்போ நீங்கள் இந்த பக்கம் ஃபோர்ஸ் கொடுக்குறீங்களா, அந்த ஃபோர்ஸ் கொடுக்கறதுனால அது என்ன ஆகுதுன்னா, சப்போஸ் இது ஸ்மூத்தாக இருக்குன்னு வச்சுக்கோ, சப்போஸ் அது ஸ்மூத்னா என்ன ஆகும், கண்டிப்பாக பாசிட்டிவ் எக்ஸில் மூவ் ஆகிடும். பாசிட்டிவ் எக்ஸில் ஃபோர்ஸ் இருக்காப்பா, இப்போ பாசிட்டிவ் எக்ஸில் மூவ் ஆகிடும் ஸ்மூத்தாக இருந்தா. அப்போ பாசிட்டிவ் எக்ஸில் மூவ் ஆகுமா? அப்போ ஸ்மூத்தா இருந்தா எந்த பக்கம் மூவ் ஆகுமோ அதுக்கு ஆப்போசிட்டா ஸ்டாட்டிக் ஃபிரிக்ஷன் இருக்கும். அப்போ இது பாசிட்டிவ் எக்ஸ்ல மூவ் ஆகும்னா அப்போ இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா ஸ்டாட்டிக் ஃபிரிக்ஷன் இருக்கும். அப்போ அந்த ஆப்ஜெக்ட் ஸ்டாட்டிக் ஃபிரிக்ஷனோட டைரக்ஷன் நீங்க எப்படி செக் பண்ணிக்கலாம்னா, இப்போ நீங்க அந்த இடத்துல ஸ்மூத்தா இருக்குன்னு இமேஜின் பண்ணிக்கோங்க. அப்போ அந்த ஃபோர்ஸ்னால அது எந்த பக்கம் மூவ் ஆகுதோ அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா. ரொம்ப சிம்பிளா இருக்கும். சரியா? ஸோ என்ன பண்ணணும்னா, இந்த கான்டாக்ட் வந்து 2 பேர் கான்டாக்ட்ல இருக்காங்கல்ல, இவன் இந்த பக்கம் போக பார்க்குறான்னா ரொம்ப சிம்பிள், அவனை அப்படியே ஆப்போசிட்டா இந்த பக்கம் ஃபிரிக்ஷன் ஃபோர்ஸ். அதே மாதிரி ஆக்ஷன் ரியாக்ஷன் படி இவன் மேல இந்த பக்கம் இருக்கும் அப்படின்னு நம்ம எழுதிடலாம். சிம்பிளா எழுதிடலாம் ஸ்டாட்டிக் ஃபிரிக்ஷன். அதான் இப்போ இம்பெண்டிங் மோஷன் ஒரு வார்த்தை சொல்லியிருப்பாங்க ஸ்டூடெண்ட்ஸ். இம்பெண்டிங் மோஷன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, இம்பெண்டிங் மோஷன் ஆப்போசிட் டு த எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ்னா, அப்போ இந்த பக்கம் 5 நியூட்டன் இருக்குமா, அப்போ இந்த பக்கம் ஃபிரிக்ஷனல் ஃபோர்ஸ் இருக்குன்னு போட முடியாது இல்லமா. அந்த மாதிரி 19 நம்ம சொல்ல முடியாது. புரியுதா? சரியா? எந்த பக்கம் மூவ் ஆக பார்க்குதோ ஆமா அந்த பக்கம் நீங்க போட்டுக்கலாம். நீங்க parallel to contactக்கு ஆப்போசிட்டா இருக்குன்னு போட்டுக்கலாம். நீங்க சொல்றதுமா கான்டாக்ட் ஃபோர்ஸ் அந்த எப்படி இருக்கும், parallel இருக்கா, அதுக்கு ஆப்போசிட்டா இருக்கு அப்படின்னு போட்டுக்கலாம். இப்போ இந்த இம்பெண்டிங் மோஷன் இருக்குல்ல ஸ்டூடண்ட்ஸ், இம்பெண்டிங் மோஷன் அப்படின்னா இந்த ஸ்டாட்டிக் ஃபிரிக்ஷன் வந்து எந்த மோஷன் அப்போஸ் பண்ணும்னா இந்த இம்பெண்டிங் மோஷனை தான் அப்போஸ் பண்ணும்.
ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் வந்து அப்போசஸ் இம்பெண்டிங் மோஷன். வாட் இஸ் இம்பெண்டிங் மோஷன் அப்படின்னா, நீங்க இப்போ அந்த ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த ஆப்ஜெக்ட் இருக்கு, இந்த ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் இல்லை, யூ இமேஜின் இந்த இடத்துல ஸ்மூத்தாக இருக்குன்னா, சப்போஸ் இது ஒரு 0.5 மீட்டர் மூவ் ஆயிருக்கும்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அந்த 0.5 மீட்டர் மூவ் ஆயிருக்கும்ல, அந்த 0.5 மீட்டர் மூவ் ஆனதை தடுத்து வச்சிருக்கு யாரு? ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன். ஸோ அப்போ அந்த அதுதான் அந்த இவ்வளோ தூரம் மூவ் ஆயிருக்கும், அது மூவ் ஆக விடாம தடுத்து வச்சிருக்கு. சரிங்களா? புரியுதுங்களா? அதுதான் பார்த்தீங்கன்னா இம்பெண்டிங் மோஷன். அந்த இம்பெண்டிங் மோஷனை நம்ம என்ன பண்ணி வச்சிருக்கோம்னா அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்கு. இல்லைன்னா அது போயிருக்கும், அது அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்கு. சரிங்களாப்பா? ஸோ அதுதான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் வந்து அப்போசஸ் இம்பெண்டிங் மோஷன் அப்படின்னு ஒரு வார்த்தை. சரிங்களா? இல்லை டெண்டன்சி ஆஃப் ரிலேட்டிவ் மோஷன். மூவ் ஆக ரெடியாக இருக்கு, மூவ் ஆக போகுது, ஆனால் மூவ் ஆகலை, அதை கூட அப்போஸ் பண்ணுது அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம். இது ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன். ஓகேவா? கைனடிக் ஃப்ரிக்ஷன் அப்போசஸ் ஆக்சுவல் ரிலேட்டிவ் மோஷன். அங்க ரிலேட்டிவ் மோஷன் இருக்கும், அதை அப்போஸ் பண்றது கைனடிக் ஃப்ரிக்ஷன். ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் வந்து டெண்டன்சி ஆஃப் ரிலேட்டிவ் மோஷன் அப்போஸ் பண்ணும், அது இம்பெண்டிங் மோஷனை அப்போஸ் பண்ணும். சரியா? சரி, இது ஓகே, இது இருக்கட்டும். இப்போ அடுத்த கொஸ்டின் பாரு, பண்ணிக்கலாமா? கவனிக்கலாமா? ஓகே, இப்போ எனக்கு கொஸ்டின் நம்பர் 2. கொஸ்டின் நம்பர் 2 வந்து டேக்கிங் இதுக்கு பேருப்பா இன்க்ளைன்டு பிளேன். இதை நான் நடத்த போறேன் அப்பவே. இன்க்ளைன்டு பிளேன் ஆர் வெஜ். இன்க்ளைன்டு பிளேன் ஆர் வெஜ். இன்க்ளைன் அப்பா இந்த மோஸ்ட் ஆஃப் த கொஸ்டின்ல இந்த கொஸ்டின் இல்லாம இருக்கவே இருக்காது. இது அடுத்த லெசன்லயும் வர, அடுத்தது எல்லா லெசன்லயும் இந்த இன்க்ளைன்டு பிளேன் ஆர் வெஜ் வந்துட்டே இருக்கும். சரியா? ஐம் டேக்கிங் திஸ் ஆங்கிள் இஸ் theta. This angle is theta. This theta equal to 37 degree. This theta equal to 37 degree. சரியாப்பா? 37 degree. இங்க ஒரு பிளாக் மாஸ் வந்து 10 kg. மாஸ் வந்து 10 kg. சரிங்களாப்பா? இது வந்து ரஃபா இருக்க ஒரு பிளேன். இப்போ இங்க find the frictional force. Find the frictional force. சரிங்களா? find the frictional if block is at rest. ஓகே, தெரியுமா? frictional force இருக்காதா? rest on which? Clearly given the condition. Clearly given the condition. 60. நீனாவும் செஞ்சையும் ஆல்ரெடி எங்கேயோ கிளாஸஸ் பார்த்துருக்கீங்களா? இப்போ நீங்க படிக்கலாமே. ஓகேவா? this is a good question. கண்டிஷனை கொடுத்துட்டா நமக்கு லட்டு மாதிரி. ஃபிக்ஷன் கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் ஸ்டூடெண்ட்ஸ், ஃபிக்ஷன் கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் கண்டிஷன் கொடுத்துட்டா அப்படின்னா நமக்கு லட்டு மாதிரி அந்த ப்ராப்ளம். சரியா? இல்லையா? லட்டு மாதிரி. சரி, எப்படி சார்? சில பேர் 0ன்னு சொல்லியிருக்காங்க, சில பேர் 16 சொல்லியிருக்காங்க. அது 2 பேர். சரிங்களா? எப்படி சார் அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? நான் தெளிவா சொல்லிட்டேன் ஸ்டூடெண்ட்ஸ். எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் நமக்கு பிளாக் ரெஸ்ட்ல இருக்கு. தலைவா கண்டிஷன் கொடுத்துட்டான் தலைவா. பிளாக் ரெஸ்ட்ல இருக்கு கொடுத்துட்டான்ல, அது கொடுத்துட்டா நமக்கு பிரச்சனையே கிடையாது. பிளாக் ரெஸ்ட்ல இருக்கு அப்படின்னா நமக்கு என்ன ஃப்ரிக்ஷன்னா ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் ஆக்ட் ஆகும். திஸ் இஸ் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட், ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் ஈக்குவல் டு external force parallel to contact. Okay, external force parallel to contact. சரிங்களா? சரி சார், அப்போ இங்க நம்ம பார்க்கணும், நம்ம எல்லாரும் என்ன நினைச்சிட்டு போனா, ஓகே சார் இந்த பிளாக் இருக்கு. ஸோ இந்த பிளாக் மேல பாத்தீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா
எந்த எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸும் இல்லை அப்படின்னு சில பேர் சொல்லிடுவாங்க. ஏன்னா வேணா சார் இந்த பக்கம் எஃப்னு ஒருத்தன் இல்லை, இந்த பக்கம் ஒருத்தன் எஃப்னு இல்லை, அப்புறம் எப்படி சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்குப்பா, எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் இருக்கு, எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் இருக்கு. அது என்ன ஃபோர்ஸ் அப்படின்னா கிராவிடேஷனல் ஃபோர்ஸோட காம்போனெண்ட். எம்ஜி இருக்குல்ல, எம்ஜியோட காம்போனெண்ட் அங்கே இருக்கும். சரியா? என்ன சார் அப்படின்னா அதுதான் நம்ம இப்போ எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். சரியா? ஆமா, இப்போ நீங்கள் இங்கேயே படிச்சிருவோம் வெஜ். சரிங்களா? வெஜ் 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 அட சரிங்களாப்பா? புதுசாக பார்க்குறவங்க, புதுசாக கவனிக்கிறவங்க 11th நல்லா கவனிச்சுக்கோங்க, நல்லா கவனிச்சுக்கோங்க. திஸ் இஸ் தீட்டா, திஸ் இஸ் பிளாக்கு, திஸ் இஸ் பிளாக்கு. இதோட மாஸ் எம்னு எடுத்துக்கலாம், இதோட மாஸ் எம்னு எடுத்துக்கலாம். இப்போ நான் என்ன பண்ண போறேன், எகைன் என் தலைவன் யாரு, ஃப்ரீ பாடி டயக்ராம். நிறைய தலைவர்கள், முக்கியமான தலைவன் ஃப்ரீ பாடி, இந்த லெசன்ல ஃப்ரீ பாடி டயக்ராம். என்ன பண்ண போறேன்னா சிஸ்டம் யாரை எடுத்துக்க போறேன்னா பிளாக் எடுத்துக்க போறேன். சிஸ்டம் யாரை எடுத்துக்க போறேன்னா பிளாக் எடுத்துக்க போறேன். அப்போ அந்த பிளாக் மேலே என்னென்ன ஃபோர்ஸ்லாம் ஆக்ட் ஆகுது அப்படின்னு நம்ம எழுத போறோம்ப்பா. பிளாக் மேலே என்னென்ன ஃபோர்ஸ்லாம் ஆக்ட் ஆகுது அப்படின்னு நம்ம எழுத போறோம். ஓகேங்களா? கவனிக்கலாமா? இந்த பிளாக் ஒரு பாயிண்டா எடுத்துக்கலாம். என்னென்ன ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும்னா மாஸ் இருக்கிறதுனால கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். கண்டிப்பா மாஸ் இருக்கிறதுனால கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். இப்போ இந்த மாதிரி பிளேன் இன்க்ளைண்டா வந்துருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். பிளேன் இன்க்ளைண்டா வந்துருந்துச்சுன்னா நீங்க ஆக்சஸ் செய்ய என்ன பண்ணிருங்க, இன்க்ளைண்டா மாத்திடுங்கப்பா. இப்போ இப்படிதான் நமக்கு எக்ஸ் ஆக்சஸ் ஒய் ஆக்சஸ் படிச்சிருப்பீங்க. அப்போ என்ன பண்ணிருங்கன்னா பிளேன் இன்க்ளைண்டா வரதுனால நீங்க இதை என்ன பண்ணுங்க, இதே எக்ஸ் ஆக்சஸும் இல்லை மேலேயும் எக்ஸ் ஆக்சஸ் எடுத்துக்கலாம், பிரச்சனை இல்லை. இது ஒய் ஆக்சஸ் எடுத்துக்கோங்க. புரியுதா நான் சொல்றது? நீங்க ஆக்சஸையும் திருப்பிட்டீங்கன்னா நமக்கு வேலை ஈஸியா முடியும், நம்மளோட கன்வீனியன்ட்டுக்காக தான், வேற என்ன. சரிங்களா? அப்போ இது எம்ஜி இருக்குன்னா கவனிங்கப்பா, இது நமக்கு டீட்டாவா, இது நமக்கு டீட்டாவா. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா இது என்ன ஆக்சஸ்ல ஆக்ட் ஆகுது, எக்ஸ் ஆக்சஸா ஒய் ஆக்சஸா? சார் அது எங்க சார் எக்ஸ்லயும் ஒய்லையும் இல்லை. ஏன்னா எக்ஸ் ஒய் எங்க இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்போ இங்க இருக்கு எக்ஸ் ஆக்சஸ், அப்படிதானே? இதானே எக்ஸ் ஆக்சஸ், இதானே எக்ஸ் ஆக்சஸ். ஒய் ஆக்சஸ் எப்படி இருக்குன்னா இதானே ஒய் ஆக்சஸ், இதானே ஒய் ஆக்சஸ். திஸ் இஸ் ஒய் ஆக்சஸ். எக்ஸும் ஒய்யும் ஆல்வேஸ் பண்ணிக்கலாம். இப்போ எம்ஜி எக்ஸ்லயா இருக்கு ஒய்லையா இருக்கு? இல்லை சார், அது நடுவில் இருக்கு சார், எக்ஸுக்கு ஒய் நடுவில் இருக்கு. அப்போ எவ்வளோ ஆங்கிள் இருக்கு, எவ்வளோ ஆங்கிள் இருக்கு அப்படின்னா இது வந்து நமக்கு 90 இல்லையா? ஆமாம் சார், இது 90. அப்போ இந்த ஆங்கிள் எவ்வளோ வரும்னா 90ல சப்ராக்ட் பண்ண வேண்டியதான். 90 மைனஸ் தீட்டா, மொத்தம் 180 வருதான்னு பார்த்துக்கோ. 3 ஆட் பண்ணு, 180 வருதான்னு பார்த்துக்கோ. 180 கண்டிப்பாக வரும். அப்போ இது 90 மைனஸ் தீட்டானா இது எவ்வளோ வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஆங்கிள் எவ்வளோ வரும் தெரியலையா? எக்ஸ்ன்னு வச்சுக்கோ, தெரியலையா எக்ஸ்ன்னு வச்சுக்கோ. அப்போ என்ன வரும், எக்ஸ் 90 மைனஸ் தீட்டா எவ்வளோ, 2 ஆட் பண்ணா, 2 ஆட் பண்ணிங்கன்னா எவ்வளோ வரணும்ப்பா, 90 வரணும். ஏன்னா எக்ஸுக்கும் ஒய்க்கும் ஆங்கிள் எவ்வளோ, மொத்தமாக ஆங்கிள் எவ்வளோ, இந்த ஆங்கிள் எவ்வளோயா, 90 இல்லையா? இப்போ அது வந்து 90, இப்போ 90. அப்போ எக்ஸ் எவ்வளோ வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்போ 90 மைனஸ் 90 ப்ளஸ் தீட்டான்னு வரும், கேன்சல் ஆகிடும். தீட்டா, திஸ் எக்ஸ் இஸ் அ தீட்டா. அப்போ ஃபைனலாக எனக்கு என்னென்ன ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது அப்படின்னா கவனிங்கப்பா, மாஸ் இருக்கிறதுனால கிராவிடேஷனல் ஃபோர்ஸ், இது சூப்பர். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் நமக்கு எக்ஸ் ஆக்சிஸ், இதுதான் நமக்கு ஒய் ஆக்சிஸ். ஓகேவா? இப்போ இந்த ஒய் ஆக்சிஸோட தான் டீட்டாங்கிற ஆங்கிளை மேக் பண்ணுது. கரெக்டா? இந்த ஒய் ஆக்சிஸ் கூட தான் டீட்டா அப்படிங்கிற ஆங்கிளை மேக் பண்ணுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பிளாக்ல கான்டாக்ட்ல இருக்கிறது, அந்த கான்டாக்டுக்கு பர்பண்டிகுலரா, கான்டாக்ட் எப்படி இருக்கு, கான்டாக்ட் எப்படி இருக்கு, அப்போ கான்டாக்டுக்கு பர்பண்டிகுலரா ஒரு ஃபோர்ஸ் இருக்கும், அதான் நமக்கு நார்மல் ஃபோர்ஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கான்டாக்டுக்கு பேரலா ஒரு ஃபோர்ஸ் இருக்கும், ஏன்னா இது ரஃப்னு சொல்லிட்டதுனால அப்போ கான்டாக்டுக்கு பேரலா ஒரு ஃபோர்ஸ் இருக்கும். ஏன் கான்டாக்டுக்கு பேரலா இருக்க ஃபோர்ஸ் தான் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ். இப்போ ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் எந்த டைரக்ஷன் போடுறதுன்னா முதல்ல ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் போடக்கூடாது, முதல்ல எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் போடு. எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் எதுனா இப்போ புரியும் நினைக்கிறேன். இந்த காம்பவுண்டா எடுத்துட்டு வந்தீங்கன்னா இவர் இங்கே எடுத்துட்டு வந்தீங்கன்னா என்ன வரும்ப்பா நமக்கு, எம்ஜி டீட்டா டச்ல இல்லை, அப்போ எம்ஜி சைன் டீட்டா. இது டீட்டா டச்ல இருக்கு, இது எம்ஜி காஸ் டீட்டா, எம்ஜி காஸ் டீட்டா. ஓகேங்களா? அப்போ எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் இருக்கா கான்டாக்டுக்கு பேரலா, யார் கான்டாக்ட் பேரலா, இவர் மட்டும் இருக்காரா கான்டாக்ட் பேரலா, அவர் தான் அந்த பிளாக்கை பிடிச்சி இழுப்பார். அந்த எம்ங்கிற பிளாக் இழுக்கிற ஆள் யாருன்னா தீஸ் கை தான் பிடிச்சி இழுக்கிறது. சரியா? அப்போ நமக்கு அது ரெஸ்ட்ல இருக்கா, அப்போ ரெஸ்ட்ல இருக்கிறதுனால ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் என்ன பண்ணணும்னா அது அப்போஸ் பண்ணியிருக்கு, அதுதான். அப்போ ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் இந்த டைரக்ஷன் இருக்கும், ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் இந்த டைரக்ஷன் இருக்கும். என்ன ஃப்ரிக்ஷன், ரெஸ்ட்ல இருக்கிறதுனால ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன். அப்போ இந்த எல்லோ கலர்ல இருக்குல்ல அவங்கெல்லாம் கான்டாக்ட் ஃபோர்ஸஸ், இவங்களா இருக்காங்களா ரெட்டு, அவங்கெல்லாம் கிராவிடேஷனல் ஃபோர்ஸஸ். ஓகேங்களாப்பா? ஸோ அப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளாக், அப்போ ஃபைனலாக இங்கே பாருங்க,
ஃபைனலா என்னென்ன ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது அப்படின்னா, இனிமே இங்கே பாருங்க, இதெல்லாம் வந்து எப்படி என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ தெரியாது. இனிமே நான் வந்து எல்லா இடத்துலையும் டக்கு 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 டக்குன்னு போடுவேன். இங்கே பாரு நல்லா கவனிச்சிங்க. இது வந்து என்ன ஒரு நிமிஷம் புரியுதா இல்லையா? இனிமே எங்க இந்த வெஜ் பார்த்தாலும் சரி, எங்க இருந்த வெஜ்ஜை பார்த்தாலும் சரி, என்ன பண்றோம்? அதான் சார் இந்த இடத்துல நார்மல் போஸ் இருக்கும் சார். ஓகேவா? இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா யார் இருப்பாங்கன்னா எம்ஜி காஸ்டா இருக்கும் சார். எம்ஜி காஸ்டா இருக்கும் சார். அப்படியே பிடிச்சி இழுத்துட்டு வர ஆள் யாருன்னா எம்ஜி சைன். இது வந்து எப்பவுமே உன் மைண்ட்ல இருக்கணும். சரியா? சரி, எம்ஜியை விட்டுட்டேன். எம்ஜியை தான் 2 காம்பவுண்டா பிரிச்சுட்டேன். அதுக்கப்புறம் இப்போ நமக்கு ரெஸ்ட்ல இருக்கிறதுனால நமக்கு ஃபிரிக்ஷன் ஃபோர்ஸ் இருக்கு. ரெஸ்ட்ல இருக்கிறதுனால நமக்கு என்ன ஃபோர்ஸ் இருக்கு? ரெஸ்ட்ல இருக்கிறதுனால ஃபிரிக்ஷனல் ஃபோர்ஸ் அதுக்கு ஆப்போசிட்டா. இப்போ புரியுதுங்களா யார் ஆப்போசிட்டா இருக்காங்கன்னு? கான்டாக்டுக்கு பேரலா யாரு பாத்தீங்களா? கான்டாக்டுக்கு பேரலா யார் இருக்கா? எம்ஜி சைன் தீட்டா. அப்ப எஃப்எஸ் வந்து எதுக்கு ஈக்குவலா இருக்கும்னா ரெஸ்ட்ல இருக்கிறதுனால எஃப்எஸ் ஈக்குவல் டு எம்ஜி சைன் தீட்டா. இந்த ஒய்ல மூவ்மெண்ட் இருக்கா? ஒய்லையும் மூவ்மெண்ட் இல்லையா? மூவ்மெண்ட் இல்லைனாவே பேலன்ஸ் பண்ணலாம்னு சொல்லியிருக்கேன். அப்ப n இஸ் ஈக்குவல் டு எம்ஜி காஸ் தீட்டா. ஏன் பேலன்ஸ் பண்ணியிருக்கோம்? நெட் ஃபோர்ஸ் 0. there is a no movement in y direction. அப்ப நம்ம n ஈக்குவல் டு எம்ஜி காஸ் தீட்டா. எக்ஸ்லயும் நோ மூவ்மெண்ட்னா பேலன்ஸ் பண்ணிக்கலாம். அப்ப ஸ்டாட்டிக் ஃபிரிக்ஷன் வந்து எம்ஜி சைன் தீட்டாவுக்கு ஈக்குவலா இருக்கும். நோட் பண்ணிக்கிறீங்களா? அப்போ m எவ்வளோனா 10, g வந்து 10, sin 37 3/5 போட்டிங்கன்னா ஆன்சர் வந்துடும் 60 நியூட்டன். கிளியராப்பா? புரிஞ்சவங்களாம் ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம். இந்த விஜ் இது வரைக்கும் பார்க்காதவங்க புரியாதவங்களாம் இனிமே இங்கே பாரு, என்ன எம்ஜி காசுடா எம்ஜி சைன்டா அப்படி டக்குன்னு போட்டுடணும். சரியா? ஓகே நேதாஜி. நேதாஜி இட்ஸ் a good name. நேதாஜி. எஸ், தேங்க்யூ, நன்றிகள். அப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா எழுதிட்டீங்களா எல்லாரும்? ஈஸியா இருக்கா? அப்படிதான் ஃபர்ஸ்ட்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டேங்க. இப்போ கொஞ்சம் ஈஸி ஆயிடுச்சு. டப்பு 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 டப்புன்னு பேலன்ஸ் பண்ணி போயிட்டே இருக்கும். சரி, கவனிக்கலாமா? சரி, கம்ப்ளீட்டட். அப்போ யாரோ ஒருத்தவங்க திரும்ப சொல்ல சொன்னாங்க. ஒன்றும் பிரச்சனை கிடையாதுமா. யாரு ஒருத்தர் திரும்ப கேட்டீங்களா? இங்கே பாரியா ரொம்ப கஷ்டம். நீ கஷ்டப்படுறனா அப்போ முன்னாடி உள்ள கிளாஸை சரியா பார்க்கலன்னு அர்த்தம்பா, சீரியஸா. ஏன்னா நீங்க வந்து டைம் வந்து கொஞ்சமா பத்தல, அதனால கொஞ்சம் முன்னாடியே போய் பார்த்துருங்க, போச்சுக்காதீங்க. சரிங்களா? இப்போ இந்த இடத்துல பிளாக் இருக்கா? இந்த பிளாக்கோட மாஸ் எம்மா நமக்கு தெரியும். கரெக்டா கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் வந்து டவுன்வர்டா இருக்கும், டுவர்ட்ஸ் எர்த்தோட சென்டர் இருக்குன்னு தெரியும். இப்போ இது வந்து நம்ம எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸை பிரிச்சதுக்கு அப்புறம் இது நமக்கு ஒய் ஆக்சிஸ், இது நமக்கு எக்ஸ் ஆக்சிஸ். அப்போ என்ன ஃபோர்ஸ்னா இந்த எம்ஜி வந்து எக்ஸ்லையும் இல்லை ஒய்லையும் இல்லை. அப்போ இந்த ஆங்கிள் டீட்டா. சரிங்களா? ஹரிசாண்டலோட டீட்டானா ஒரு ஹரிசாண்டலோட டீட்டா இருக்கு இன்க்ளைன் லைன்னா. இந்த ஆங்கிள் எப்படி போட்டோம்னா இது 90, இது 90 மைனஸ் டீட்டா, இது டீட்டான்னு போட்டோம். இதுதான் தெரியணும், இது வந்து டீட்டா. அப்போ இது டீட்டா அப்படின்னா அப்போ இந்த பக்கம் கொண்டு வந்தா டீட்டா டச்ல இருந்தா எம்ஜி காஸ் டீட்டா, டீட்டா டச்ல இல்லைன்னா எம்ஜி சைன் டீட்டா. திஸ் இஸ் எம்ஜி சைன் டீட்டா. முடிஞ்சு போச்சா? இதுதான் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். அதுக்கப்புறம் கான்டாக்டுக்கு பர்பண்டிகுலரா நார்மல் ஃபோர்ஸ். புரியுதாங்க இல்லையா? கான்டாக்டுக்கு பர்பண்டிகுலரா நார்மல் ஃபோர்ஸ். இப்போ நமக்கு ரெஸ்ட். அகைன் ஸ்டூடெண்ட்ஸ், இங்க எனக்கு கண்டிஷன் கொடுத்ததுனால லட்டு மாதிரி ஆயிடுச்சு. ரெஸ்ட் அப்படின்னால அப்ப என்ன ஆகும்னா எம்ஜி சைன் தீட்டா பிடிச்சி இழுக்க பார்க்கும், வாடா அப்படின்னு இழுக்க பார்க்கும். ஆனா வரல. ஏன்னா ரஃபா இருக்கிறதுனால ஃபிரிக்ஷன் வந்து அப்போஸ் பண்ணிடுச்சு. ரெஸ்ட்ல இருக்கிறதுனால அது ஸ்டாட்டிக் ஃபிரிக்ஷன். சரியாப்பா? ஸ்டாட்டிக் ஃபிரிக்ஷன். அதுக்கப்புறம் நமக்கு தெரியும் இப்போ எப்படி இருக்கு, ரெஸ்ட்ல இருக்குன்னா நம்ம நியூட்டன் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, என்னது ஆப்ஜெக்ட் ரெஸ்ட்ல இருக்கா, ஒரு நெட் ஃபோர்ஸ் 0. எந்த டைரக்ஷன்ல நெட் ஃபோர்ஸ் எங்கெங்க ஆக்ட் ஆகுது சார்? அது எக்ஸ்லயும் இருக்கு ஒய்லயும் இருக்கு சார். அப்போ நெட் ஃபோர்ஸ் எக்ஸ்ல 0, நெட் ஃபோர்ஸ் ஒய்ல 0. புரியுதா இல்லையா? இஃப் யூ நோ த ஸ்டேட் நியூட்டன், இஃப் யூ நோ த ஸ்டேட் நெட் ஃபோர்ஸ் 0. பாத்தியா யூஸ் ஆகுதா? எக்ஸ்ல 0 ஒய்ல 0.
நெட் ஃபோர்ஸ் ஜீரோனா நீங்க ஃபோர்ஸை பேலன்ஸ் பண்ணணும். ஃபோர்ஸை பேலன்ஸ் பண்ணணும்னா எக்ஸ்ல பேலன்ஸ் பண்ணீங்கன்னா எக்ஸ்ல ரெண்டு ஃபோர்ஸ் இருக்கு, mg sin theta ஈக்குவல் டு fs. நெட் ஃபோர்ஸ் ஒய்ல ஜீரோனா ஒய்யை பேலன்ஸ் பண்ணணும், n ஈக்குவல் டு mg cos theta is equal to h. This is easy. This is easy. You got it. இப்போ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். யாரும் திரும்ப கேட்டீங்க இல்லையா? இப்போ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். சரி, இப்போ நான் எல்லா வாட்டியும் திரும்ப திரும்ப சொன்னா சிலபஸ் முடிக்க முடியாதுப்பா, அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. சரி, ஓகேப்பா. இப்போ நமக்கு சரி, இப்போ சம்முக்கு வருவோம். என்ன சம்மு? எவ்வளோ ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் தானே கேட்டாங்க. இந்த சம்மா சார், இது வந்து எஃப்எஸ் வந்து ஓகேவா, எஃப்எஸ் வந்து எம்ஜி சைன் தீட்டா, எம்ஜி சைன் தீட்டா. எம் எவ்வளோ? எம் வந்து பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா எம் எவ்வளோப்பா நமக்கு? எம் வந்து எவ்வளோது? 10. ஜி வந்து 10. சைன் வந்து 37 டிகிரி. சைன் 37 வந்து பார்த்தீங்கன்னா 3/5. 3/5. ஸோ 1 5s are 5, 2 5s are 2. ஆன்சர் வந்து 60 நியூட்டன். ஆன்சர் வந்து 60. ஆன்சர் வந்து 60 நியூட்டன். சரிங்களாப்பா? 60 நியூட்டன். 60 நியூட்டன். சரிங்களாப்பா? பேலன்ஸ் பண்ணும்போது சைன் போடக்கூடாது ராம கோமதி. பேலன்ஸ் பண்ணும்போது சைன் கேட்ட நமக்கு தான் தெரியுமேப்பா. நீ எதுக்கு சைன் போடுற சொல்ல? எதுக்கு சைன் போடுற? டைரக்ஷன் தெரியறதுக்கு தானே சைன் போடுற. ஐ நோ த டைரக்ஷன், அப்போ டைரக்ஷன். அப்போட்ல இப்போ இப்போ கொஸ்டின்ல வந்து இப்படி கொடுத்துருப்பான். இப்போ எக்ஸ் ஒய்னு இப்படி கொடுத்துருந்தா எஃப்எஸ் வந்து மைனஸ். சப்போஸ் இப்படி கொடுத்துருந்தா என்ன பண்ணுவீங்க? நான் அதனால தான் சைன் யூஸ் பண்ணல. இப்போ இப்படி கொடுத்துருக்கான் எக்ஸ் ஒய்னு, அப்போ எஃப்எஸ் பிளஸ்ல ஆக்ட் ஆகிற மாதிரி ஆகிடும் இல்லையா? அதனால நீங்க எப்படி அதை படிச்சுக்கணும்? எம்ஜி சைன் தீட்டா டவுன்வேர்டு, எஃப்எஸ் அப்வேர்டு. இந்த கேஸ் again this case. ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட். ஓகேங்களா? இப்போ இந்த கண்டிஷன்ல நமக்கு என்னப்பா? நோ ஸ்லிப்பிங், அப்படிதானே? ரெஸ்ட்னா என்ன அர்த்தம்? நோ ஸ்லிப்பிங். அப்போ நோ ஸ்லிப்பிங் கேஸ்ல ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் எப்படி பேலன்ஸ் பண்றோம் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியுதா? சரி, ஓகே. ப்ரீவியஸ் ஸ்லைட் இதுவாப்பா? இதுவா? எழுதிக்கங்க. இதுவா? இல்லை, எவ்வளோ நேரம் எழுதுவ? இங்க பாரியா, நான் திரும்ப திரும்ப சொல்லிட்டேன் ஃபாஸ்டா எழுதணும், டைம் இல்லைன்னு. வேகமா எழுதுங்கப்பா. ஃபர்ஸ்ட் ஒரு ரஃப் நோட்டா எடுத்துக்கங்கப்பா, அதுக்கப்புறமா கிளாஸ் நோட்டா நீங்க அப்புறமா எழுதிக்க. நீங்க எப்பவுமே 2 தடவை எழுதுறது உங்களுக்கு நல்லது. நல்லா தெரிஞ்சுங்க ஸ்டூடெண்ட்ஸ், 2 தடவை நோட்ஸ் எடுக்கிறதுங்கிறது நல்லது. ஃபர்ஸ்ட் சும்மா ரஃபா நோட் பண்ணிக்கோங்க, சரன்னு. அதுக்கப்புறமா நீங்க திரும்ப எழுதுங்க. திரும்ப எழுதுனீங்கன்னா தான் நீங்க படிச்ச மாதிரி. இல்லை சார் அதெல்லாம் டைம் இல்லை எனக்கு அப்படின்னா, அப்போ டைம் இல்லைன்னா நீங்க படிக்க மாட்டீங்கன்னு அர்த்தம். நம்மளை படிக்க வைங்க, உங்களை படிக்க வைங்க, நீங்களே உங்களை படிக்க வைங்க. திரும்ப எழுதுங்க நோட்ஸ். திரும்ப நோட்ஸ் எழுதுனா தான் நீங்க படிப்பீங்க. நீ நோட்ஸ் ஒரு தடவை திரும்ப எழுதிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, நீ பக்காவாயிடுவ. சொல்லுவாங்க இல்லையா, 10 தடவை படிக்கிறதுக்கு ஒரு தடவை எழுதுறது பெஸ்ட்ன்னு சொல்லுவாங்க, தெரியுமா? நல்லா பெரியவங்க தாத்தாலாம் சொல்லிட்டு இருப்பாங்க, தாத்தா பாட்டி எல்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க, படிச்சுட்டே இருக்காதடா எழுதி பாரு அப்படிம்பாங்க. உண்மையிலே அது வந்து சூப்பர் மெத்தடு. நான்லாம் பார்க்காம நடத்துறேன் அப்படின்னா கண்டிப்பா அது ஒரு பெஸ்ட் மெத்தட் வந்து நான் எழுதுறதுனால தான். நான் சொல்ற ஆள் யாருக்குன்னா கஷ்டப்படுறவங்களுக்கு. அதாவது இல்லை சார் வரமாட்டுது அப்படிங்கிறது. சரி, ஓகே. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, ஓகேங்களா, அடுத்த கொஸ்டின். சரியா? கொஸ்டின் நம்பர் 3. கொஸ்டின் நம்பர் 3. ஓகேவா? கொஸ்டின் நம்பர் 3. 10 நியூட்டன், 10 நியூட்டன். இந்த பக்கம் 2 நியூட்டன். ஆப்ஜெக்ட் இஸ் at rest. Find again state கொடுத்துட்டான், லட்டு ப்ராப்ளம். find the
frictional force. Find the frictional force. Find the frictional force. Find the frictional force. And what direction? I'm taking this is positive x. I'm taking this and also direction. Also direction. Hello, frictional force. Yes. Yes. சரிங்களா? frictional force சரிங்களா? நமக்கு தெரியும் சரிங்களா? frictional force வந்து பாத்தீங்க அப்படின்னா இது ரெஸ்ட்ல இருக்குன்னு சொல்லிட்டான். எகெயின் கொஸ்டின்ல ரெஸ்ட்ல இருக்குன்னு சொல்லிட்டான். ரெஸ்ட்ல இருக்குனாலே ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் ஆக்ட் ஆகும். ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் எதுக்கு ஈக்குவலா இருக்கும்னா எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ்க்கு ஈக்குவலா இருக்கும். ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் வந்து எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் parallel to கான்டாக்டுக்கு ஈக்குவலா இருக்கும். அப்ப இந்த இடத்துல சில பேருக்கு என்ன டவுட் வரும்னா ஐயோ இந்த இடத்துல ரெண்டு ஃபோர்ஸ் இருக்கு புரியுதா இல்லையா? ஐயோ இந்த இடத்துல ரெண்டு ஃபோர்ஸ் இருக்கு, இதுல எந்த ஃபோர்ஸ் எடுத்துக்கிறேன்னு தெரியலையே, சரி எடுத்துப்போம் எஃப்எஸ் வந்து 10 எடுத்துப்போம், எஃப்எஸ் வந்து 2 அப்படி பண்ண முடியாது இல்லையா? சரியா? அப்போ என்ன வரும்னா அப்ப தெளிவா எப்படி எழுதியிருக்கணும் நானு புரியுதா இல்லையா? சீரியஸா அப்ப எஃப்எஸ் நான் எப்படி தெளிவா எழுதியிருக்கணும்? நெட் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ். எப்படி வார்த்தை வருது பாரு இந்த ப்ராப்ளத்துல, நெட் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ், டோட்டல் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் parallel to contact. This is good. Yeah, this is good. Yeah, this is or driving force சொல்லுவாங்க. driving force. a driving force. இங்க driving force எவ்வளவு அப்படின்னா driving force. ஸோ இப்போ இங்க driving force யார் அப்படின்னா யாரு எவ்வளோ driving force அப்படின்னா நமக்கு தெரியுப்பா நெட் ஃபோர்ஸ் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ். ஸோ ப்ளஸ் 10 மைனஸ் 2 நியூட்டன். நெட் ஃபோர்ஸ் இல்லையா? நெட்டுனாவே நம்ம சைனோட எழுதணும். அப்போ ஆன்சர் வந்து 8 நியூட்டன். ஸோ இது வந்து நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 8 நியூட்டன் வரும். ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷனோட மேக்னிடியூட் வந்து 8 நியூட்டனு. மேக்னிடியூட் 8 நியூட்டன். டைரக்ஷன் அப்போ எந்த பக்கம் இருக்கும்? 8 முதல்ல 8 நியூட்டன் எந்த பக்கம் இருக்கு? ப்ளஸ் டைரக்ஷன் இருக்கா? அப்போ நம்ம ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் அப்படியே இங்கே இப்போ பேலன்ஸ் பண்ணணும்யா. இந்த பக்கம் 10னா அப்போ ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் எவ்வளோ கொடுத்து பேலன்ஸ் பண்ணணும்? 2 கொடுத்துனா ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் 8 கொடுத்து தானே பேலன்ஸ் பண்ணணும். கரெக்டா? 8 கொடுத்து தானே பேலன்ஸ் பண்ணணும். சரியா? ஆப்போசிட்ல மைனஸ்ல இது மேக்னிடியூடு, இது மேக்னிடியூடு. டைரக்ஷன் வந்து நமக்கு இந்த டைரக்ஷன் இருக்கும். ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன். ஓகே ஓகே இது இப்போ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். சரியா? ஓகே நெக்ஸ்ட். ஓகேங்களா? கிளியராயா? இப்போ ஃபர்ஸ்ட் கண்டிஷன் ஓரளவுக்கு நீங்க தெளிவா புரிஞ்சிருப்பீங்க இல்லையா? ஓ கண்டிஷனை கொடுத்துட்டா லட்டு சார், ரெஸ்ட்னு கொடுத்துட்டாலே ஆமா ஆமா -8 தான்யா. அதுதான் தெரியுமே, அந்த மைனஸை போடணுமா உங்களுக்கு? இல்ல மைனஸ் எக்ஸ் தானே, இது எக்ஸ் இது ஒய் இல்லை. இந்த சரி சரி ஸோ அப்போ நமக்கு ரெஸ்ட்னு கொடுத்துட்டாலே ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் ஆக்ட் ஆகும். ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் ஆக்ட் ஆகும். அதோட மேக்னிடியூட் வந்து பார்த்தீங்கன்னா நெட் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் parallel to contact. அண்ட் செகண்ட் கண்டிஷனுக்கு வரும். செகண்ட் கண்டிஷன் என்ன அப்படின்னா எழுதிக்கலாமா? செகண்ட் கண்டிஷன் வந்து இம்பெண்டிங் ஸ்லிப்பிங். செகண்ட் கண்டிஷன் என்னப்பா? முக்கியமான கேஸ்பா. இம்பெண்டிங் ஸ்லிப்பிங் ஆர் இம்பெண்டிங் ஸ்லிப்பிங் ஆர் எப்படி எழுதிக்கலாம்னா ஸ்லிப்பாக ரெடியா இருக்கு அப்படின்னு அர்த்தம். இம்பெண்டிங் ஸ்லிப்பிங். இந்த இடத்துல இந்த வார்த்தையெல்லாம் நோட் பண்ணிக்க ஸ்டூடெண்ட்ஸ். ஆப்ஜெக்ட் வந்து இம்பெண்டிங் ஸ்லிப்பிங் ஆர் இம்பெண்டிங் ஸ்லைடிங் அப்படிதானப்பா? ஸ்லிப்பிங்னு சொல்லலாம், ஸ்லைடிங்னு சொல்லலாம். இம்பெண்டிங் ஸ்லைடிங். இதுதான் நமக்கு அடுத்த கேஸ் பார்க்க போறோம். இந்த கேஸ்ல ஆப்ஜெக்ட் எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த வார்த்தை தான் கொஸ்டின்ல கொடுப்பாங்க ஸ்டூடெண்ட்ஸ். நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோ. ஆப்ஜெக்ட் ரெடி டு மூவ். ஆப்ஜெக்ட் ரெடி டு மூவ். ஆப்ஜெக்ட் ரெடி டு மூவ். ரெடி டு மூவ். அப்படி இல்லைன்னா ஆப்ஜெக்ட் பிகின்ஸ் டு மூவ். ஆப்ஜெக்ட் பிகின்ஸ் டு மூவ். ஆர் ஆப்ஜெக்ட் just slide or just move. சரிங்களா? இப்போ just move, just slide, ready to move, ready to slide. சரிங்களா? ready to move, begins to move
ஆர் மூவ் ஸ்லைடு, ஏதோ ஒரு வார்த்தையா, இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் எங்கேயாவது பார்த்துன்னு வச்சுக்கேன், ஜஸ்ட் ஸ்லைடு ஆர் ஜஸ்ட் மூவ், ஜஸ்ட் ஸ்லைடு, ஜஸ்ட் ஸ்லிப்பு, ஜஸ்ட் ஸ்லிப்பு, ஓகேங்களா, ரெடி டு மூவ், ரெடி டு ஸ்லைடு, இந்த மாதிரி எந்த வார்த்தை கேள்விப்பட்டாலும் சரி அது இந்த கேஸ் தான். ரெடி டு ஸ்லைடு, ரெடி டு, இந்த மாதிரி எந்த வார்த்தை, ஜஸ்ட், ரெடி, பிகின்ஸ், இந்த மாதிரி இந்த பிகின்ஸ், இந்த ரெடி, இந்த ஜஸ்ட், இதெல்லாம் கேள்விப்பட்டீங்கன்னா இந்த கேஸ் தான், இந்த கேஸ் தான், ஓகேங்களா. இந்த கேஸை நம்ம வந்து இது வந்து கொஸ்டினுக்கு ஏற்றாப்புல நான் சொல்லிட்டேன். இந்த கேஸை நம்ம கொஞ்சம் டெக்னிக்கலாக சொல்லணும் அப்படின்னா அதுதான் என்ன சொல்றாங்கன்னா, வெலாசிட்டி ஆஃப் பிளாக்கு, புரியுதுங்களாப்பா? இந்த கேஸ் என்ன சொல்றாங்கன்னா, சரிங்களா, இப்போ இந்த பிளாக் இருக்கா, ஃப்ளோர் இருக்கா, வெலாசிட்டி ஆஃப் பிளாக்கு வித் ரெஸ்பெக்ட் டு ஃப்ளோரு அந்த டி டைம்ல என்னவா இருக்கு அப்படின்னா, பிளாக்கும் ஃப்ளோரும் ரெஸ்ட்ல தான் இருக்கு, நமக்கு ஜீரோவா இருக்கு. அடுத்த டைம் போனீங்கன்னா, அடுத்த டைம் கொஞ்சம் லைட் அந்த டைம் போனீங்கன்னா, அந்த டெல்டி டைம் போனீங்கன்னா, இன்னும் கொஞ்சம் போனீங்கன்னா, அப்ப என்னவா இல்லை அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த பிளாக் வந்து லைட்டா மூவ் ஆகுச்சு. அப்ப நாட் ஈக்குவல் டு ஜீரோன்னு சொல்றாங்க. அந்த டி பிளஸ் டெல்டில நாட் ஈக்குவல் டு ஜீரோ. போன கேஸ் எப்படின்னா ரெண்டு டைம்லையும் ஜீரோவா இருந்துச்சா ரிலேட்டிவ் வெலாசிட்டி, ரெண்டு கேஸ்லயும் ரிலேட்டிவ் வெலாசிட்டி ஜீரோவா இருந்துச்சா. இந்த கேஸ்ல அந்த ரெண்டு டைம்லயுமே ஒரு டைம்ல ஜீரோவா இருக்கும், அடுத்த டைம் என்ன ஆகும்னா மூவ் ஆக ஆரம்பிச்சிடும்னு அர்த்தம். இன்னும் கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் ஒரு 1 ஹவருக்கு அப்புறம் அது மூவ் ஆயிடும், அந்த மாதிரி கேஸ், சரியா, ஓகேங்களா. ஸோ இங்க அங்க ரெண்டுமே ஜீரோவா இருந்துச்சு, இங்க வந்து டி பிளஸ் டெல்டில ஜீரோவா இல்லை, இந்த மாதிரி ஒரு கேஸ் தான். ஆனா இந்த ப்ராப்ளம்ஸ்ல மோஸ்ட்லி வராது, எனக்கு கவலைப்பட வேணாம். பட் நம்மளோட அண்டர்ஸ்டாண்டிங், சரியா. சரி, இப்போ நமக்கு என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இதான் பயங்கரமான கேஸ். இப்போ இதுல என்ன ஃப்ரிக்ஷன் ஆக்ட் ஆகும், புரியுதா இல்லையா? என்ன ஃப்ரிக்ஷன் ஆக்ட் ஆகும் அப்படின்னா, மொத்தம் 3 ஃப்ரிக்ஷன் சொன்னாப்பா, ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன், மேக்ஸிமம் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன். ஸோ இந்த கேஸ்ல தான் மேக்ஸிமம் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் ஆக்ட் ஆகும், மேக்ஸிமம் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் ஆக்ட் ஆகும். ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷனோட மேக்ஸிமம் ஆர் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷனோட ஒரு லிமிட். ஏன்னா நீங்க 1 2 1 கொடுக்குறீங்க, 1 2 கொடுக்குறீங்க, 2 3 கொடுக்குறீங்க, 3 4 கொடுக்குறீங்க, 4, லிமிட் என்னையா? அதுதான் ஓரளவுக்கு தான் லிமிட். ஸோ இந்த லிமிட்டிங் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன், லிமிட்டிங் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் வந்து ஆக்ட் ஆகும். லிமிட்டிங் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் வந்து நமக்கு என்ன ஆகும்னா ஆக்ட் ஆகும். சரி, எந்த கேஸ்ல? இம்பெண்டிங் ஸ்லிப்பிங். அப்படி இல்லைன்னா எந்த கேஸ்ல? இந்த பாரு, இதுல எந்த வார்த்தை கொடுத்தாலும் கண்டிப்பா நமக்கு மேக்ஸிமம் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் தான் ஆக்ட் ஆகும். எஃப்எஸ் மேக்ஸ், எஃப்எஸ் மேக்ஸ். இப்போ இந்த எஃப்எஸ் மேக்ஸுக்கு எஃப்எஸ், ஓகே சார், எஃப்எஸ் வந்து நீங்க சொன்னீங்கல்ல, இட்ஸ் a self adjustable and it is equal to external force parallel to contact, அப்படி net external force parallel to contactலாம் சொன்னீங்கல்ல. ஆமா, அப்ப எஃப்எஸ் மேக்ஸ் எதுக்கு சார் ஈக்குவலா இருக்கும்? இந்த மேக்ஸிமம் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷனை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் என்ன பண்ணாங்க அப்படின்னா, இது எதுக்கு ஈக்குவல் பண்றது, இதை எதுக்கு ஈக்குவல் பண்றதுன்னா அதுக்கு தான் நிறைய எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் பண்ணாங்க, நிறைய மெனி எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் வந்து போயிட்டு இருந்துச்சாம். எதுக்கு? இந்த ஃப்ரிக்ஷனை கண்டுபிடிக்கிறதுக்கு, இந்த ஃப்ரிக்ஷன் எவ்வளோ மேக்ஸ், அந்த லிமிட்டை கண்டுபிடிக்கிறதுக்கு. இதுல என்ன பிரச்சனை இருந்துச்சுன்னா, என்ன காம்ப்ளெக்சிட்டி இருந்துச்சுன்னா, இது வந்து ஒரு எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபோர்ஸா, எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் இல்லையா. இது வந்து என்ன நேச்சர்னா எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபோர்ஸ். ஏன்னா இங்க ஆட்டம்ஸ் வந்து இன்ட்ராக்ட் அந்த கான்டாக்ட்ல வரும்போது, இது ரியல் கான்டாக்டா இருக்கிறது இல்லை, உங்களுக்கு ஃபிளாட்டா இருக்கிறதுனால கான்டாக்ட் பாயிண்ட்ஸ்லாம் கம்மியா இருக்கு. அந்த இடத்துல வந்து நம்ம ரொம்ப டிஸ்டன்ஸ் கம்மியா இருக்கிறதுனால அந்த இன்டர் மாலிகுலர் ஃபோர்ஸ் ஆர் இன்டர் அட்டாமிக் ஃபோர்ஸ்லாம் ரொம்ப அதிகமா இருக்கு. அந்த இன்ட்ராக்ஷன் ஃபோர்ஸ் எல்லாம் வந்து உள்ளார புகுந்து அட்டாமிக் லெவல்ல பாக்குறது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சாப்பா. அட்டாமிக் லெவல்ல புகுந்து அது எவ்வளவு ஃபோர்ஸ்லாம் ஆக்ட் ஆகுதுன்னு பாக்குறது உண்மையில ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. சரியா? அதெல்லாம் என்ன பண்ணிட்டாங்கன்னா, இவங்க வந்து நிறைய எக்ஸ்பெரிமெண்ட் தான் பண்ணி அந்த எக்ஸ்பெரிமெண்ட் ரிசல்ட் தான் உங்கள்கிட்ட கொடுத்துருக்காங்க. அட்டாமிக் லெவல்ல புகுந்துலாம் அவங்க எடுத்து கொடுக்கல, அவங்க வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிட்டு எக்ஸ்பெரிமெண்டோட ரிசல்ட் தான் உங்கள்கிட்ட கொடுத்துருக்காங்க. என்ன சார் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணாங்க? அது ரொம்ப சிம்பிள். சரியா? ரொம்ப சிம்பிள்னா அவங்க கஷ்டப்பட்டாங்க, பட் அவங்க எக்ஸ்பெரிமெண்டா பண்ணதை நான் சொல்ல போறேன். அவங்க எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணதை நம்ம சொல்ல போறோம். சரிங்களா? இப்போ அவங்க ஃபர்ஸ்ட் நமக்கே தெரியும் ஸ்டூடெண்ட்ஸ், என்ன தெரியுமா, ஃபர்ஸ்ட் அந்த எக்ஸ்பெரிமெண்ட் மூலமா கிடைச்ச ரிசல்ட் அப்சர்வேஷன் என்னன்னா, அவங்களுக்கு நம்ம இந்த எஃப்எஸ் மேக்ஸ் இருக்குல்ல,
இந்த எஃப்எஸ் மேக்ஸ் வந்து எதை டிபெண்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, அந்த லிமிட் எதை டிபெண்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, நீனே யோசிச்சு பாரு. நார்மலா நீங்க ஒரு ஃபுட்பாலை ஒரு டெய்ல்ஸ்ல நீங்க கிக் பண்றீங்க. அதே ஃபுட்பாலை நீங்க வந்து பீச்சோட மணல்ல கிக் பண்றீங்க. சேம் கிக்கு. எங்க உங்களுக்கு வந்து ரொம்ப தூரம் போகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எங்க ரொம்ப தூரம் போகும்? சரிங்களா? இது ரொம்ப தூரம், எங்க ரொம்ப தூரம் போகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, டெய்ல்ஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ரொம்ப தூரம் போகும். இந்த பீச் மணல்ல பாத்தீங்கன்னா கொஞ்சம் தூரம் தான் போகும். அதை விடுங்க, இப்போ பீரோவை எடுத்துக்கோங்க. பீரோவை எடுத்துக்கோங்க. அந்த பீரோ வந்து பாத்தீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, சரிங்களா, அந்த பீரோ வந்து சரிங்களா நமக்கு வந்து டெய்ல்ஸ்ல இருக்கு. அதே பீரோ வந்து நம்ம நம்ம மண் ரோடு சொல்லுவாங்களா, அந்த மண் ரோட்ல இருக்கு, இல்ல கிரவுண்ட்ல இருக்கு. எதுல ஈஸியா இருக்கும் தள்ள அப்படின்னு கேட்டீங்கன்னா, டெய்ல்ஸ்ல கொஞ்சம் ஈஸியா தள்ளிடலாம். நம்ம எதுல தள்ளுறது ஈஸியா கஷ்டமா இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த இதுல அப்போ இதுல இருந்து உனக்கு என்ன புரியுது? என்ன புரியுது? இது என்ன புரியுது? சார், பீரோ டெய்ல்ஸ், பீரோ கிரவுண்டு, பீரோ. அப்போ யாரு கான்டாக்ட்ல, பீரோவோட யாரு கான்டாக்ட்ல இருக்காங்களோ அந்த கான்டாக்ட்ல உள்ள ஆளு மாறும்போது நமக்கு என்ன பண்ணிடுறோம்? ஈஸியா மாத்திடுறோம், ஈஸியா தள்ளிடுறோமா சில டைமு? புரியுதா இல்லையா? அப்ப ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் மாறுறது தெரியுதா? நமக்கு ஈஸியா இருக்குன்னா என்ன அர்த்தம்? அப்ப ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் கம்மியா இருக்குன்னு அர்த்தம். கஷ்டமா இருக்குன்னா என்ன அர்த்தம்? ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் அதிகமா இருக்கணும். அப்போ இந்த அப்சர்வேஷன் பார்த்தாலே என்ன புரியுதுன்னா, ரொம்ப தெளிவா ஒரு விஷயம் என்ன புரியுதுன்னா, சரிங்களாப்பா, இந்த ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் எதை டிபெண்ட் பண்ணியிருக்குன்னா, நேச்சர் ஆஃப் சர்ஃபேசஸ் இன் கான்டாக்ட். எந்தெந்த சர்ஃபேசஸ் கான்டாக்ட்ல இருக்கு? நேச்சர் ஆஃப் சர்ஃபேசஸ் இன் கான்டாக்ட். யார் ரெண்டு பேர் கான்டாக்ட்ல இருக்காங்க, அந்த சர்ஃபேஸோட நேச்சர் என்ன, அந்த சர்ஃபேஸஸோட நேச்சர் என்ன, அதை கண்டிப்பா டிபெண்ட் பண்ணியிருக்குப்பா. கண்டிப்பா டிபெண்ட் பண்ணியிருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், வுட்டா இல்ல வுட்டு அயனா, இல்ல அயனா, இல்ல ஐஸா, அந்த மாதிரி யார் ரெண்டு பேர் கான்டாக்ட்ல இருக்காங்க அவங்கள டிபெண்ட் பண்ணிருக்கு. அவங்கள வந்து இது டிபெண்ட் பண்ணிருக்கு. அப்போ அந்த சர்ஃபேசஸ் இன் கான்டாக்ட் வந்து மாறும்போது பாத்தீங்க அப்படின்னா, சர்ஃபேஸ் இன் கான்டாக்ட் மாறும்போது இந்த ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் அதோட லிமிட்டும் மாறுது. லிமிட் வந்து மாறுது. இப்போ ஐஸ்ல வந்து ஐஸ் கட்டி மேல ஐஸ் கட்டியை வச்சு தள்ளுறதுங்கிறது ஈஸியா இருக்கும். அப்படின்னு லைட்டா புஷ் பண்ணா, அப்படி லைட்டா சுண்டி விட்டாலே ஐஸ் கட்டி மூவ் ஆயிடும். அங்க லிமிட்டிங் ஃப்ரிக்ஷன் கம்மியா இருக்கு. அதே ஐஸ் கட்டியை எடுத்து நீங்க வந்து நல்ல பெரிய ஐஸ் கட்டி எடுத்துக்கோங்க. நல்ல பெரிய ஐஸ் கட்டி எடுத்து நீங்க வந்து ஒரு கிரவுண்ட் மேல வச்சு தள்ளுறீங்கன்னா கஷ்டமா தான் இருக்கும். அப்ப லிமிட்டிங் ஃப்ரிக்ஷன் அதிகமா இருக்கு. அப்ப கண்டிப்பா நான் நேச்சர் ஆஃப் சர்ஃபேசஸ் அண்ட் கான்டாக்ட் இதை வந்து இதை சொல்றதுக்கு தான் ஒரு ஆள் இருக்காரு. அவர் தான் யார் அப்படின்னா, அவர் தான் நம்ம புக்ல யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நேச்சர் ஆஃப் சர்ஃபேசஸ் இன் கான்டாக்ட சொல்றது தான் யாருன்னா, சரிங்களாப்பா, மியூ தான் என்னன்னா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் சரிங்களாப்பா. இப்போ நான் இந்த இதுல மியூ எஸ்ன்னு எழுதிக்கவா, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன். இவரோட வேலையே யாருன்னு, இவரோட வேலையே என்னன்னா, இவரை நம்ம வேலைக்கு வச்சிருக்கோம். இவரோட வேலையே என்னன்னா, யார் யாரு கான்டாக்ட்ல இருக்காங்க அப்படின்னு சொல்றதுதான் ஒரு வேலையே. நேச்சர் ஆஃப் சர்ஃபேசஸ் இன் கான்டாக்ட். எந்த சர்ஃபேசஸ்லாம் கான்டாக்ட்ல இருக்கு அப்படின்னு இவர் சொல்லுவாங்க. அந்த கான்டாக்ட்ல சர்ஃபேசஸ் மாறிச்சுன்னா அந்த வேல்யூ மாறும். இதை வந்து நீங்க எக்ஸ்பெரிமெண்ட் மூலமா கண்டுபிடிப்பீங்க. இதெல்லாம் சில ஸ்கூல்ல வந்து லேப்ல இருக்கலாம், சரிங்களா. பட் இதோட எக்ஸ்பெரிமெண்ட் நமக்கு கிடையாது இங்க. இப்போ இதுல கிடையாது, இந்த லெசன்ல கிடையாது. நீ எக்ஸ்பெரிமெண்ட் இருக்கான்னு பின்னாடி பார்ப்போம், சரிங்களா. இந்த மியூ கண்டுபிடிக்கிறது இது நமக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த இதுல மியூ கொஸ்டின்ல கொடுத்துருவாங்க. நம்ம வேலை மிச்சம். மியூ வந்து கொஸ்டின்ல கொடுத்துருவாங்க. இப்போ நம்ம சிலபஸை பொறுத்த வரைக்கும், அவர் சிலபஸை பொறுத்த வரைக்கும் அதில் லிமிட் எப்படி இருக்குன்னா, மோஸ்ட்லி நம்ம சிலபஸ்ல கொடுக்குற அந்த மியூவோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி லெஸ் தென் 1 இருக்கும். மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா 0 விட அதிகமாக லெஸ் தென் 1 தான் இருக்கும். 0 to 1 இருக்கும். இதுனா இந்த மியூவோட மோஸ்ட்லி நம்ம சிலபஸ் பொறுத்த வரைக்கும், சரியா. சொல்லுவாங்க பாரு, இந்த ரேசிங் கார்லாம் இருக்குல்ல, கார் ரேசிங்லாம் இருக்குல்ல, அங்கெல்லாம் மியூ வந்து கிரேட்டர் தென் 1 இருக்குமா, கேள்விப்பட்டிருக்கேன். ஏதோ ஒரு பேப்பர்ல படிச்சிருக்கேன். மியூ வந்து பார்த்தீங்கன்னா கிரேட்டர் தென் 1 இருக்குமா. நீங்க இன்னும் கொஞ்சம் டீப்பா படிக்கணும்னா காலேஜ்ல படிச்சுக்கலாம். பட் நம்ம சிலபஸை பொறுத்த வரைக்கும் மியூ வந்து லெஸ் தென் 1 இருக்கும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுதான் மியூ. எந்தெந்த சர்ஃபேசஸ் வந்து கான்டாக்ட்ல இருக்கு அப்படின்னு நம்ம சொல்றது தான் நமக்கு மியூ. ஓகேங்களா. இதுதான் ஃபர்ஸ்ட் டிபெண்ட் பண்ணியிருக்கு.
ஓகேங்களா? அதாவது மியூ இன்க்ரீஸ் ஆனா அந்த உங்களுக்கு எஃப்எஸ் மேக்ஸும் என்ன ஆகுதுன்னா இன்க்ரீஸ் ஆகுது. புரியுதா? மியூ இதான் எக்ஸ்பெரிமெண்ட்ல இருந்து கண்டுபிடிச்சாங்க. மியூ டிக்ரீஸ் ஆனா எஃப்எஸ் மேக்ஸ் வந்து டிக்ரீஸ் ஆகும். அப்போ டைரக்ட்லி ப்ரொபோஷனலா இருக்கு. நான் ப்ரொபோஷனலா பாருங்க, டைரக்ட்லி ப்ரொபோஷனலா இருக்கு. டைரக்ட்லி ப்ரொபோஷனலா நம்ம நியூமரேட்டர்ல எழுதணும். சரி, அடுத்து எதை சார் அப்படின்னா, அடுத்து ரொம்ப நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சது. சரியா? என்னது அப்படின்னா நீயே யோசிச்சு பார்ப்பா. சரியா? எதுக்கு ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் அதிகமா இருக்கும் அப்படின்னு நம்ம யோசிச்சு பார்ப்போமா? பண்ணிக்கலாமா? இப்போ இது எனக்கு ஃப்ளோர், இதுவும் எனக்கு ஃப்ளோர், அதே ஃப்ளோர். ஓகேவா? ஃப்ளோர் அதே சேம் ஃப்ளோர். இப்போ இங்கே எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா சரிங்களாப்பா, இங்கே நமக்கு இங்கே நமக்கு 10 kg. ஓகேங்களா? இது அதே எல்லோ பிளாக் தான் இங்கே இருக்கு, அதே எல்லோ பிளாக் தான் இருக்கு. 100 kg. சொல்லுப்பா, எந்த கேஸ்ல ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் அதிகமா இருக்கும்? ஃபர்ஸ்ட் கேஸ்லயா செகண்ட் கேஸ்லயா? எந்த கேஸ்ல நான் ஃபோர்ஸ் கொடுக்கறது ஈஸியாக தள்ளிடலாம் அப்படின்னா F1னா F2வா அப்படின்னு கேட்டிங்கன்னா எதுக்கு நம்ம ஈஸியாக ஃபோர்ஸ் கொடுத்துடலாம்னா F1 தான். ஆமாம். அப்போ செகண்ட் கேஸில் தான் நமக்கு ஃப்ரிக்ஷன் வந்து அதிகமாக இருக்கு. செகண்ட் கேஸில் தான் லிமிட்டிங் ஃப்ரிக்ஷன் அதிகமாக இருக்கும். எதனால இந்த கேஸில் தான் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் அதிகமாக இருக்கும். எஃப்எஸ் மேக்ஸ் இந்த கேஸில் அதிகமாக இருக்கும். கரெக்ட். எதனால எஸ் சார், வெயிட் வந்து அதிகமாக இருக்கு சார். மாஸ்னால சார், மாஸ்னால நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா மாஸ் அதிகமாக இருக்குல்ல சார், அதனால வந்து எஃப்எஸ் மேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மாஸ் இன்க்ரீஸ் ஆனால் நமக்கு என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா நமக்கு கஷ்டமாக இருக்குது சார் அப்படின்னு வந்து சூப்பராக சொன்னீங்க. ஆனால் என்ன கிடையாதுன்னா மாஸோ வெயிட்டோ ரீசன் கிடையாது. சரியா? கிடையாது. என்ன சார் லூசு சார் அப்படின்னா இப்போ பாரு, அதுதான் எகைன் அந்த செகண்ட் மித்து உடையுது. சரியா? செகண்ட் மித்து இங்கே உடையுது. என்னதுன்னா இப்போ நீ அதே எடுத்துக்கையா, இப்போ இங்கே எடுத்துட்டீங்களா, நல்லா கவனிங்களேன். இங்கே எடுத்துட்டீங்க அதே ஃப்ளோரு, இங்கே 10 kg, இங்கே 10 kg, அதே ஃப்ளோர் இதே ஃப்ளோர் தான், இதே ஃப்ளோரு எகைன் 10 kg, எகைன் 10 kg. இப்போ சொல்லு, இப்போ இதை தள்ளுறது ஈஸியா எதை தள்ளுறது ஈஸி? ஃபர்ஸ்ட் கேஸா செகண்ட் கேஸா? இப்போ சொல்லுங்க. மாசு மாறல இல்லையா? மாசு மாறல. இந்த கான்டாக்ட்ல இருக்க ரெண்டு பேரும் மாறல. ஃப்ளோரு பிளாக் மியூ மாறல. புரியுதா இல்லையா? மாசு சேமா இருக்கு. ஃபர்ஸ்ட் கேஸ்ல உள்ள மாசும் செகண்ட் கேஸ்ல உள்ள மாசும் சேமா இருக்கு. அடுத்த கேஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா மியூ சேமா இருக்கு. மியூ எஸ் ஃபர்ஸ்ட் கேஸும் மியூ எஸ் செகண்ட் கேஸும் சேமா இருக்கு. ஆனா ஃப்ரிக்ஷன் மட்டும் வேற இருக்குன்னு சொல்றீங்க இல்லையா? எஃப்எஸ் மேக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கேஸை விட நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னா ஃபர்ஸ்ட் கேஸ் தான் அதிகமா இருக்கும் எஃப்எஸ் மேக்ஸ் செகண்ட் கேஸை விட அப்படின்னு நீங்க சொல்றீங்கல்ல. ஏன் அப்ப மாஸ் தான் மாறல? நீங்க தான் சொன்னீங்க மாஸ் தான் ரீசன் சொன்னீங்களே இல்லையா? மாஸ் தான் ரீசன் சொன்னீங்களேப்பா அப்படின்னா சரிங்களா? மாஸ் தான் ரீசன் சொன்னீங்களே சார். மாஸ் ரீசன் கிடையாது. அப்ப வேற யாரு சார் ரீசன் அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்பதான் யார் வராங்கன்னா நார்மல் ஃபோர்ஸ். என்னது? எஸ், நார்மல் கான்டாக்ட் ஃபோர்ஸ் தான் அதுக்கு ரீசன். ரெண்டாவது ரீசன். ஏன்னா இப்ப இந்த கேஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த இடத்துல நார்மல் ஃபோர்ஸ் இங்க n இருக்கும், இங்க mg இருக்கும். mg வந்து 100, இங்க n இருக்கும், இங்க mg வந்து 1000. ஸோ அப்போ இந்த கேஸ்ல n வந்து 100 நியூட்டன், இந்த கேஸ்ல n வந்து எவ்வளவு நியூட்டன்? n வந்து 1000 நியூட்டன். சரிங்களாப்பா? இந்த கேஸ்ல n வந்து பாத்தீங்கன்னா இந்த கேஸ்ல n வந்து 10 நியூட்டன். புரியுதா இல்லையா? ரெண்டு கேஸ்ல n வேல்யூ எழுதுங்க. இந்த ரெண்டு கேஸ்ல n வேல்யூ எழுதலாமா? n வேல்யூ வந்து ஃபர்ஸ்ட் கேஸ்ல வந்து 100 நியூட்டன், n வேல்யூ வந்து செகண்ட் கேஸ்ல எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா mg காசிட்டாவா சொன்னா? mg காசிட்டா சொன்னப்பா, mg காசிட்டா சொன்னாயா? சரியா? mg வந்து 100 காஸ் டீட்டா எழுதிக்கோ. டீட்டா வந்து எவ்வளோ டிகிரி? 60 டிகிரி. அப்போ காஸ் 60 1/2. ஆன்சரு 50 நியூட்டன். அத்தியா
n வந்து ஃபர்ஸ்ட் கேஸ்ல அதிகமா இருக்கு, n வந்து செகண்ட் கேஸ்ல கம்மியா இருக்கு. அப்போ இங்க எது சேஞ்சஸ் ஆகலனா மாஸ் சேஞ்சஸ் ஆகல, மியூ சேஞ்சஸ் ஆகல, என்ன சேஞ்ச் ஆகிறதுனால தான் அந்த இடத்துல உங்களுக்கு ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் வந்து என்ன வந்து கம்மியானதுனால தான் உங்களுக்கு என்ன ஆயிருக்குன்னா ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் வந்து கம்மியாயிருக்கு, லிமிட்டிங் ஃப்ரிக்ஷன் கம்மியாயிருக்கு. அப்போ இங்கே ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் வந்து அந்த மேக்ஸிமம் லிமிட் இருக்குல்ல, மேக்ஸிமம் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் வந்து எதை டிபெண்ட் பண்ணியிருக்கு அப்படின்னா சரிங்களா, என் நார்மல் கான்டாக்ட் ஃபோர்ஸை டிபெண்ட் பண்ணியிருக்கு. நீங்க பாரு, இங்க பாரு, நீ சிம்பிளா யோசிச்சு பாரு, இங்க பாரு, என்னை பாரியா கவனி, எங்க பாரியா, இப்போ இப்படி இருக்குயா, சரியா, இப்போ நமக்கு நார்மலா எங்க இருக்கு, இப்படி இருக்குப்பா, என்னோட வரேன் கான்டாக்ட் வந்து இப்படி இருக்குன்னு வச்சுக்கேன். இப்போ என்ன இப்படி கான்டாக்ட் இருக்குப்பா, இதே கான்டாக்ட் நல்லா கவனி, இந்த கான்டாக்ட் இருக்குல்ல, இந்த கான்டாக்ட் நல்லா அமுக்கி பிடிச்சிருந்தேன்னு வச்சுக்கேன், நல்லா யோசிச்சு பாரியா, நல்லா ப்ரெஸ் பண்ணியிருக்கேன்னு வச்சுக்கேன், அப்போதான் உனக்கு தள்ள கஷ்டமா இருக்கும். நீ யோசிச்சு பாரு, என்னைய கவனிங்கிற கமெண்ட் பண்ணனா அடிச்சு துவம்சம் பண்ணிடும்டா. டேய் கவனிடா, நார்மலா இப்படி இருக்கியா, இப்ப நான் வச்சிருக்க வரேன், இதே இந்த பிரஸ்ஸிங், இந்த ரெண்டு கான்டாக்டோட பிரஸ்ஸிங் அதிகமா இருந்துச்சுன்னா தள்ளுறது கஷ்டமா இருக்கும். அந்த பிரஸ்ஸிங்க்கு யார் காரணம்னா நம்ம நார்மல் ஃபோர்ஸ் தான். ஐ ஆல்ரெடி எக்ஸ்பிளைன்யா, இந்த எண் வந்து ஆக்ஷன் ரியாக்ஷன் வந்து கிடையாது அந்த பிளாக் மேல. இங்க இந்த பிளாக் இங்க இருக்குன்னா இவங்க ரெண்டு பேரையும் கான்டாக்ட்ல வச்சிருக்குது, புரியுதா இல்லையா? இந்த இடத்துல எண் இருக்கும், அதே இந்த இடத்துல எண் இருக்கும், இந்த இடத்துல இந்த ப்ரெஸ் பண்ணி வச்சிருக்கிறது காரணமே யாருன்னா திஸ் காய் தான். அந்த ப்ரெஸ்ஸிங் அதிகமா இருக்கும், அந்த ப்ரெஸ்ஸிங் அதிகம், எண் அதிகமா இருந்துச்சுன்னா ப்ரெஸ்ஸிங் அதிகமா இருக்கும், எண் கம்மியா இருந்துச்சுன்னா அந்த ப்ரெஸ்ஸிங் கம்மியா இருக்கும். அப்ப இந்த இடத்துல கம்பேர் பண்ணும்போது உனக்கே தெரியும், நீ யோசிச்சு பாரு, இப்படி இருக்க கான்டாக்டை விட இப்படி இருந்துச்சுன்னா அப்படி வர ஆரம்பிச்சு. நீ யோசிச்சு பாத்திருக்கியா, இப்படி இருக்கும், அதே நீ இப்படி 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 இன்க்ளைண்டா கொண்டு அப்படியே வர ஆரம்பிச்சு. ஏன்? ஏன்னா இங்க ப்ரெஸ்ஸிங், அந்த எண்ணு கம்மியா இருக்கு. ஸோ அந்த எண்ணு தான் மெயின் ரீசன், சரியா? ஓகேவா? ஸோ அப்போ தட் ஃபோர் நமக்கு என்னன்னா ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெரிமெண்ட் ரிசல்ட்ல இருந்து எஃப்எஸ் மேக்ஸ் எதை டிபெண்ட் பண்ணியிருக்கு அப்படின்னா டிபெண்ட்ஸ் நம்பர் ஒன் நேச்சர் ஆஃப் கான்டாக்ட் சர்ஃபேசஸ். யாரெல்லாம் கான்டாக்ட்ல இவங்களை சொல்றதுதான் மியூ. ரெண்டாவது யாருன்னா நார்மல் கான்டாக்ட் ஃபோர்ஸ், இதுதான் நமக்கு எண்ணு, சரிங்களா? அப்ப நமக்கு எஃப்எஸ் மேக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா, சரிங்களாப்பா, அப்ப எஃப்எஸ் மேக்ஸ் ஃபார்முலா என்னன்னாப்பா, எஃப்எஸ் மேக்ஸோட ஃபார்முலா எழுத போறியா, சரியா? மியூ எஸ் என். இவருக்கு மட்டும்தான் இந்த ஃபார்முலா சொந்தம். மியூ எஸ், மியூ கே போட்டோம்னா கைனடிக் ஃபிரிக்ஷன் வந்துடும், சரிங்களா? நாட் புரியுதாப்பா, எஃப்எஸ் மேக்ஸ் ஈக்குவல் டு மியூ எஸ் என், சரிங்களா? இது வந்து நமக்கு எக்ஸ்பிரிமெண்ட்ல இருந்து கொண்டு வந்தது. அதனால என்ன சொல்றோம், எக்ஸ்பிரிமெண்ட்ல இருந்து கொண்டு வந்தாங்க. இதை எம்பிரிக்கல் ரிலேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, எம்பிரிக்கல் ரிலேஷன் அப்படிம்பாங்க. அதாவது பியூர் எக்ஸ்பிரிமெண்ட்ல இருந்து கொண்டு வந்தாங்க. இப்போ என்ன பண்ணக்கூடாது, இதை வந்து நீங்க என்ன பண்ணிடக்கூடாதுன்னா, நான் ஆல்ரெடி ஒன்று சொல்லி கொடுத்துருக்கேன் வெக்டார்ஸ்ல. என்ன சொல்லி கொடுத்துருக்கேன் அப்படின்னா, சார் நீங்க வந்து ஒரு வெக்டார் கூட ஸ்கேலாரை மல்டிப்ளை பண்ணா, வெக்டார் கிடைக்கும். அதுல வந்து இது வந்து பாசிட்டிவ் ஸ்கேலாரா இருந்துச்சுன்னா இந்த வெக்டார் என்ன டைரக்ஷனோ அதே டைரக்ஷன்ல இருக்கும். அப்ப நம்ம எல்லாரும் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த ஃபார்முலா பார்த்துட்டு என்ன ஒரு முட்டாள்தனம் பண்ணிடக்கூடாது, நான் தெளிவா சொல்றேன் பாரு, சரியா? மியூ எஸ் என் இருக்கா, சரிங்களா? அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, ஓ இது பாசிட்டிவ், ஓகே, அப்போ இது வந்து இது வெறும் வெக்டார், ஓகே, அப்ப இந்த வெக்டார் நார்மல் ஃபோர்ஸ் இல்லையா, அப்ப இது என்ன டைரக்ஷன்ல இருக்கோ அதே டைரக்ஷன்ல தான் இது இருக்கும். அப்படியா? நார்மல் ஃபோர்ஸ் இருக்கிற டைரக்ஷன்லயா ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் இருக்கும், சரியா? ராங் இல்லையா அது? அதனால இந்த ஈக்குவேஷன் ஒன்லி கிவ்ஸ் மேக்னிடியூட். திஸ் எக்ஸ்பெரிமெண்டல் ரிசல்ட் ஒன்லி கிவ்ஸ் மேக்னிடியூட மட்டும்தான் கொடுக்குமே தவிர டைரக்ஷன் கொடுக்காது. அந்த எக்ஸ்பெரிமெண்ட்ல இருந்து அவங்க எடுத்து, அதுதான் எம்பிரிக்கல் ரிலேஷன்ல இருந்து எடுத்தது வந்து அவங்களுக்கு வந்து, புரியுதா? This is the FS max. Okay. So FS max வந்து நமக்கு எதை டிபெண்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா மியூ என்ன தான் டிபெண்ட் பண்ணியிருக்கோம், வேற எதையும் இங்க டிபெண்ட் பண்ணியிருக்கு, சரிங்களா? ஏரியா ஆஃப் கான்டாக்டை டிபெண்ட் பண்ணியிருக்காது. நம்ம நேற்று பார்த்தோம், தியரியில பார்த்தோம், மாடர்ன் தியரியில பார்த்தோம், ஏரியா ஆஃப் கான்டாக்டை டிபெண்ட் பண்ணியிருக்காது, பார்த்தோம் இல்லையா? ஏரியா டிபெண்ட் பண்ணியிருக்காது. நல்லா பெருஷா இருக்கு அப்படின்னா இந்த பெருஷா இருக்கிறதெல்லாம் நமக்கு வராது. இப்போ வந்து உங்களுக்கு என்ன மாறுச்சுன்னா மாறும்,
எண் எப்ப மாறும்? எண் வந்து மாஸ் மாறுச்சுன்னா மாறும். எண் எப்ப மாறும்? இங்க பாருங்க, எண் எப்ப மாறுது? மாஸ் மாறுச்சுன்னா எண்ணு மாறுது. மாஸ் மாறாட்டியும் எண்ணு மாறுது. இந்த கேஸ்ல மாஸ் மாறாட்டியும் எண்ணு மாறுது, ஏன்னா ஆங்கிள் மாறுது. சரியா? That's all about the static friction, maximum static friction students. சரியா? இதை நம்ம இதை பத்தி சில ப்ராப்ளம்ஸ் இருக்கு, அதை நம்ம பார்ப்போம். நன்றி, நன்றி, நன்றிகள் பல.